அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்து. நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு 1314வது நிகழ்ச்சி. இன்னைக்கு குழந்தைகள் தினம்ன்றதுனால ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டேன். இந்த 5 வருஷத்துல நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு பேச வச்சுக்கான குழந்தைகள் தின அன்னைக்கு பள்ளி மாணவர்களையோ கல்லூரி மாணவர்களையோ கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்றது இருந்தது. அப்பப்போ தோணும், ஆனா அது சரியா அமையல. இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு திட்டமிட்டபடி அமைஞ்சிருக்கு. அதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 4 பள்ளியில இருந்து பிள்ளைங்க வரேன்னு சொன்னாங்க. அதுல ஒரு பள்ளி திருச்சியில இருந்து, ஒரு பள்ளி நம்ம திருவாரூர்ல இருந்து, சென்னையில இருந்து 2 பள்ளி மாதிரி வந்திருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கு. வேற வேற தலைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தலைப்புகள்ல குழந்தைங்க பேச போறாங்க. நல்ல தலைப்பும் கொடுத்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நம்ம மைண்ட்ல குழந்தைகளை கூப்பிட்டு பேச வைக்கணும், அவங்களுக்கும் பயிற்சி அளிக்கணும், அவங்களோட பேச்சு திறனை வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் கனவு தான். அது அப்பப்ப கிடைக்கும் போது குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். பள்ளி குழந்தைகளுக்கு முழுக்க முழுக்க பள்ளியில படிக்கிற பிள்ளைகளை மட்டும் பேச வைக்கிறது இந்த நிகழ்ச்சியா அமைஞ்சிருக்குது. அதுல பெரும் மகிழ்ச்சி. முதல்ல எல்லாருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்து சொல்லப்பட்டதுல இந்த குழந்தைங்க வர்றதுக்கு முயற்சி எடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நம்ம முத்துராஜா சார் அவங்க பள்ளியில இருந்து வர வச்சிருந்தாரு. சித்ரா அவங்க பள்ளியில இருந்து வர வச்சாங்க. என்னோட தோழர், என்னோட நண்பர் ஒருத்தர் பன்னீர்செல்வம் அவரோட பள்ளியில இருந்து வர வச்சிருக்காங்க. தேவேந்திரனும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாணவர்களை வர வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் வரல அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இது இப்போ இன்னைக்கு பிள்ளைங்க வந்திருக்காங்க. இது வந்திருக்க பிள்ளைங்கள்ல இருந்து திருச்சியில இருந்து இப்போ நம்ம சித்ரா அறிமுகப்படுத்தின ராகவி அவங்க 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க பேச போற தலைப்பு என்னன்னா, உடைக்க வேண்டிய விதிகள். எந்தெந்த இதெல்லாம் விதிகள்லாம் நம்ம உடைக்கணும். நம்ம இதுல நம்ம சமுதாயத்துல இருக்கிற பல விஷயங்கள் பல பண்பாடுகள்னு சொல்லிட்டு பலது பண்றதெல்லாம் நமக்கு பல கொடுமைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கொடுமைகளை நம்ம கிட்ட இருந்து உடைக்க வேண்டியது இருக்குது. அது அந்த பெண்களா பார்த்து முயற்சி எடுக்கணுன்றது ஒரு நல்ல முயற்சி. அதை பத்தி ஒரு பெண் பிள்ளை பேச போதுன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. ராகவி, நீங்க உங்க பள்ளி பேரை சொல்லிட்டு நீங்க உரைய ஆரம்பிக்கலாம், பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ராகவி 9ஆம் வகுப்பு இ பிரிவு எஸ்ஆர்வி பப்ளிக் பள்ளி திருச்சிராப்பள்ளியில் படித்து வருகிறேன். நான் பேச வாய்ப்பு கொடுத்த இக்குழுவின் தலைவருக்கும் என் பள்ளிக்கும் தமிழ்துறை ஆசிரியர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு உடைக்க வேண்டிய விதிகள். உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்களே அன்றி உங்களிடம் இருந்து அல்ல. உங்கள் குழந்தைகள் உங்களுடன் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்படிங்கிற கலீல் ஜிப்ரானோட பொன்மொழியோட என்னோட உரையை தொடங்குறேன். குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் இவங்க தான் எங்களோட வருங்கால சொத்து அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களும், ஒரே வீட்டில் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வெவ்வேறு விதிகள் விதிக்கப்பட்டு அவங்கள அதை கடைபிடிக்க வைக்கிற பெற்றோர்களும் நம்ம சொசைட்டியில் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு வீட்டில் பெண் குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறக்குது. அந்த 2 குழந்தைகளும் பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இவ்வளோ ஒரு மோசமான சமூகத்தில் நம்மளோட குழந்தைகள் பிறந்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. பெண் குழந்தை வளர்ப்பில் நம்ம சமூகம் எவ்வளோ பொறுப்பற்றதாக இருக்குது அப்படின்றது அந்த தாய்க்கு புரிய வருது. அப்போ தான் அவங்களோட 2 குழந்தைகளை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்களை நம்ம எப்படி வளர்த்து எவ்வளோ சேஃபாக வளர்க்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்காக அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லித்தரணும், அவங்களோட 2 பெண் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும்னு நினைக்கிறாங்க. அது போக அவங்களும் சில விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் முதலாவது என்னென்னா, அதீத தாய்மை உணர்வை தவிர்க்கிறது. 24 மணி நேரமும் அவங்களோட குழந்தைகள் கூடயே அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான விருப்பங்கள் கேளிக்கைகள் எதுலேயுமே ஈடுபடாமல் அந்த குழந்தைகளோட ஒரு அசைவுகளையும் ரசித்து
அதை வந்து ரொம்ப பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த தாய் வந்து முடிவு செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 குழந்தைகளுக்கும் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, பாலினம் சார்ந்த பணிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கே வந்து ஒரு தயக்கம் ஏற்படுது. இதை நம்ம எப்படி வந்து சொல்லித்தரது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டிலேயே அந்த தாய் வந்து சமைப்பாங்க. அவங்க தந்தை, அதாவது அவங்களோட கணவர், அந்த 2 குழந்தைகளோட தந்தை வந்து வெளியில் வந்து வாகனத்தை ஓட்டிகிட்டு போவார். அப்படி இருக்கும்போது நம்ம மகள்களுக்கு நம்ம எப்படி இதை சொல்லித்தரது அப்படின்றதுல ஒரு சின்ன தயக்கம் வந்து அந்த தாய்க்கு ஏற்படுது. இருந்தாலும் நமக்கு அடுத்து வர சந்ததியருக்கு நம்ம எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னா, பாலினம் சார்ந்த அதீத தன்னுணர்வை வந்து தவிர்க்கிறது. அதாவது சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாடும் போது ஆண் பெண்ணுங்கிற பேதமே அவங்களுக்குள்ளே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் ஆண் பெண் பேதம்ன்றது சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே இருக்காது. இந்த உணர்வு வந்து அவங்க எவ்வளோ வயசு ஆனாலும் இந்த உணர்வு அவங்களுக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்குள்ள வந்து பாலின சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த தாய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதை எப்படியாவது நம்மளோட மகள்களுக்கு வந்து சொல்லித்தரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது போக வந்து அந்த தாய்க்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. அதில் என்னென்னா, அவங்களோட உறவினரோட மகளோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அந்த உறவினர் மகளுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அதில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து விதவிதமாக ட்ரெஸ் போட்டு ரொம்ப கிராண்டாக வந்து ட்ரெஸ் போட்டு வரான். அனார்கலி, சாரி, லெஹங்கா அப்படின்னு விதவிதமாக ட்ரெஸ் போட்டுட்டு வரான். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு நார்மலாக வீட்டில் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாளோ அதை போட்டுட்டு வரான். அதை போட்டுட்டு வந்து, அப்பாடா அந்த பொம்பளை விஷயத்தை கழிச்சது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது அவளுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கலாம். ஆனால் இதை கேட்குற அந்த தாய்க்கும் மற்ற பெண்களுக்கும் வந்து இதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கணுன்ற எண்ணம் வந்து வரணும். அப்படி தான் அந்த தாய்க்கும் வந்தது. அதனால் வந்து அந்த தாய் என்ன சொல்லி கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்கன்னா, நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு எது ரொம்ப இலகுவாக, அவங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட 2 குழந்தைகளுக்குமே 2 வயசுலேருந்து ஆண் குழந்தைகள் பிரிவில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து வாங்கி தராங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பெண்ணுங்கிறத வந்து அவங்களோட ஆடையாலேயோ இல்லை மற்ற விஷயங்களாலேயோ இந்த சமுதாயத்துக்கு நிரூபிக்கணுன்ற எந்த அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. அதனால் அந்த 2 குழந்தைகளுக்குமே எது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போடட்டும் அப்படின்னு இந்த தாய் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட நார்மலாக அவங்க வீட்டில் எந்த ட்ரெஸ் போடுறாங்களோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸே வந்து போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தங்க நகைகள் மேலே இருக்கிற கிரேஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. இதனால் இந்த தாய் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து அது மேலே இருக்கிற அந்த அதீத ஈர்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால அவங்களோட சின்ன குழந்தைக்கு வந்து 2வது மகளுக்கு வந்து இப்போ வரைக்குமே 14 வயசு வரைக்கும் காதை குத்தலை. ரொம்ப அந்த தங்க ஆபரணங்கள்லாம் போட்டு விட்டு அழகு பார்க்குற அந்த மாதிரியான தாய் வந்து அவங்க கிடையாது. அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் இவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் வந்து ஆணுக்கு இல்லாத எந்த கட்டுப்பாடுமே பெண்களுக்கு வந்து இருக்காது. அதோட பெண்களுக்கு தடப்படுற சில போலி சலுகைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுல அந்த தாய் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய தாய்மார்கள் வந்து இப்போ யோசிச்சுட்டு வராங்க. இப்போ நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையவே இருக்குது. அதில் முதல்ல என்னென்னா, ஒரு பெண் வந்து பூ பெய்திட்டாங்க அப்படின்னா அதை வந்து இந்த காலத்தில் அதை விளம்பரப்படுத்தி ரொம்ப கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றுறாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு பெண் வந்து உடல் ரீதியாக திருமணத்துக்கு தயாராகிட்டா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வாசலில் ஒரு பூசணி பூ வைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த காலத்தில் அதை வந்து ஊருக்கே தெரிவித்து அது ரொம்ப கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாக, திருமண விழாவை விட ரொம்ப கிராண்டாக வந்து மாற்றுறாங்க. இது வந்து அந்த பெண்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்காது, அவங்களுக்கு ஆபத்து தான் ஏற்படுத்தும். ஏன்னா தெரியாதவங்களுக்கெலாம் வந்து அதை தெரிவித்து பேனர்லாம் போட்டு தெரியாதவங்களுக்கெலாம் தெரிவித்து தீய சக்திகளுக்கு விதை போடுற மாதிரி இந்த விளம்பரப்படுத்துதல் அமைஞ்சிருது. இதனால் வந்து என்னென்னா, இந்த பூ பெய்கிற இந்த பெண்களுக்கெலாம் வந்து நாளுக்கு நாள் ஆபத்துகள் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. அதே நேரத்தில் அவங்க ஆபரணங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனால், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போனால் கூட அதுக்கு வந்து தங்க நகைகள்லாம் போட்டு ரொம்ப ஆடம்பரமாக தான் போகணும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து நம்ம சமுதாயத்தில் இருந்துக்கிட்டே வருது.
இந்த இது வந்து தேவையே இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் வந்து தங்க நகைகள் அணியறதுல வந்து வயது வரம்பே கிடையாது. இப்போ ஒரு 80 வயது பெண் வந்து தங்க நகைகள் அணிஞ்சுக்கிட்டு அவங்க போகிறாங்கன்னா கூட அவங்க கொல்லப்படுறதுக்கு நிறைய சாத்தியங்கள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க தங்க நகைகள் வந்து அணிஞ்சிருக்காங்கன்ற ஒரே காரணத்திற்காக. அதனால் நகைகள் போட்டால் தான் அவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிற அந்த பெண்ணுங்கிற அந்த அவங்க வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு தேவையே இல்லாத ஒன்று. காந்தி வந்து சுதந்திரத்தை பற்றி பேசும்போது ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, நள்ளிரவில் ஒரு பெண் வந்து தங்க நகைகள்லாம் போட்டு தனியாக நடந்து போனால் அன்னைக்கு தான் நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையும் அப்படின்னு. அப்படி பார்த்தா இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நம்ம நாடு சுதந்திரம் அடையலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து இரவில் ஒரு பெண் தனியாக நடந்து போகிறதுன்றதே ஒரு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அது தங்க நகைகள்லாம் அணிஞ்சு ஒரு பெண் போகிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயமா தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நம்ம எவ்வளோ டெக்னாலஜிக்கலாக டெவலப்டாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் சில ஆபத்துகள், சிலன்னு சொல்ல முடியாது, நிறைய ஆபத்துகள் வந்து நம்ம சமுதாயத்தில் இருந்துகிட்டே தான் வருது. பொலிட்டிக்ஸில் வந்து பெண்களோட ரோல் பற்றி பேசணும் அப்படின்னா 33% இடஒதுக்கீடுக்கே வந்து ரொம்ப கெஞ்சி கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் பெண்களுக்கு ஏற்படுது. இந்த இடஒதுக்கீடுக்கே அவங்க ரொம்ப 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 முட்டி மோதி தான் வந்து அவங்க பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த காலத்திலேயே. அது ஒரு சாதாரண கூலி வேலையை எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் பார்க்கப்படுது. பெண்களோட வேலையும் ஆண்களோட வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு கம்மியான சம்பளமும் வழங்கப்படுது. அவங்க 2 பேரும் ஒரே அளவு நேரம் தான் வந்து உழைப்பாங்க. ஒரே அளவான உழைப்பை தான் வந்து அந்த வேலைக்கு போடுவாங்க. இருந்தாலும் வந்து இதில் ஏன் பெண்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கப்படுதுன்னு தெரில. ஏன்னா பிறப்பால் எல்லாருமே ஒன்று தான். எங்கேருந்து இந்த ஆண் பெண் பேதம் வருதுன்னு இப்போ வரைக்குமே தெரியல. இருந்தாலும் சில பெண்கள்லாம் வந்து நம்மளுக்கு தான் உரிமைகள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட நிறைய வந்து அப்படியே தேக்கிக்கிட்டாங்க. அப்படி இருக்க முடியாது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உரிமைகள் கிடச்சிருக்கு. நம்மளுக்கான முழு உரிமைகள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நாடு வந்து கொஞ்சமாவது முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். பெண் வந்து ஏன் அடிமையானாங்க அப்படிங்கிறத பெண்களாகிய நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது போக ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஆண்களும் ஆண் பிள்ளைகள் சின்ன சின்ன ஆண் பிள்ளைகளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சமுதாயத்தில் நடக்கிற சில வன்முறைகளும் துர்சம்பவங்களும் வந்து நம்மளால் தடுக்க முடியும். இது வந்து ஒரு அவேர்னஸாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வந்து பெண்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க வந்து இப்போது இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கே அவங்க ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்போ வந்து இந்த ஆண் பிள்ளைகளுக்கெலாம் தெரிய வருதோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்க முடியும். அதே நேரத்தில் வந்து பல பொசிஷன்ஸ் பிஸ்னஸில் வந்து பல பொசிஷன்ஸ்லாம் வந்து ஆண்களுக்குன்னே ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்குமே வந்து பெண்கள் வேலைக்கே வந்தாலும் சில குரூப்ஸு சில பொசிஷன்லாம் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்படும். மெயினாக வந்து வணிகம், பொருளாதாரம், இந்த 2துலேயுமே வந்து ஆண்களால் தான் வந்து வணிகத்தையும் பொருளாதாரத்தையும் வந்து மேனேஜ் பண்ண முடியும். பெண்களுக்கு வந்து அதில் அவ்வளோ ஆற்றல்லாம் இல்லை அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் ஒரு மித்து வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஏன்னு தெரில. பெண்கள் வந்து அவங்களும் வந்து அறிவோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்களால வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இருந்தாலும் வந்து இதில் ஆண் பெண் பேதம் வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து இப்போ வரைக்குமே இருக்கிற ஆண்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு கீழே ஒரு சின்ன டீம் லீடராக வந்து ஒரு பெண் இருந்தால் கூட அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ஆண்கள் வந்து தயங்குறாங்க. இந்த நிலை வந்து இப்படியே இருந்தால் நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடைகிறது ரொம்ப 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 கஷ்டம். இப்போது பெண்களுக்கு வந்து இப்போது ஒரு சின்ன பொண்ணு அவள் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அவளுக்கு எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் எவ்வளோதான் ஆற்றல் இருந்தாலும் அவங்களோட குடும்பம் வந்து அதை பற்றி யோசிக்கணும். இதே வந்து ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தது அப்படின்னா கடன் ஊரெல்லாம் கடன் வாங்கி நாடு கடல் கடந்து படிக்க வச்சுருவாங்க. ஆனால் இதே ஒரு பெண் பிள்ளை வந்து படிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடம் இல்லை பக்கத்தில் இருக்க கல்லூரி, ஊருக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடமாக தான் வந்து மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அங்கே படிக்க வச்சுட்டு இவ்வளோ படித்தா போதும் அப்படின்ற ஒரு டெட்லைனை வந்து அந்த குடும்பமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுது. பெண்களுக்கான சுதந்திரம் வந்து இதிலே சுத்தமாக இல்லாமல் போயிடுது.
அதனால் வந்து பெண்களுக்கு நம்ம எப்போ முன்னுரிமை கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம நாடு முன்னேற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நாடு முன்னேற்றம் அடையிறதுக்கான முதல் படியை நம்ம எடுத்து வைப்போம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. கைதட்டலாம் எல்லாரும். நன்றி. அருமை தட்டலாம். ராகவி, அருமையா பேசுனீங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க, தெளிவா பேசிருக்கீங்க. உங்களோட பேச்சு திறன், அதாவது உங்களோட பேச்சு திறன் நல்லா இருக்கு, உங்களோட கருத்துக்கள் நல்லா இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு தெளிவு இருக்குதுன்றது, அதாவது நீங்க வந்து எதையுமே பார்க்காத அழகா பேசுனீங்க. அது வந்து இன்னும் இதுவா இருக்கு. அந்த தட்டு தடுமாற்றம் இல்ல, அந்த பேச்சு உரைநடை நல்லா வருது. ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்த பேசுற அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப, அந்த குரல் வளம் நல்லா இருக்குது. நல்ல உங்களோட மிகப்பெரிய பேச்சாளரா வரலாம். பாராட்டுகளும் உங்களுக்கு, உங்கள் ஆசிரியர்களுக்கும் பாராட்டுகள். யாருன்னா இருவர் பேசலாம் ராகவை பத்தி. அருமை ராகவி, ரொம்ப சிறப்பா பேசிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வாயில இருந்து இந்த மாதிரி பேச்சுகள்லாம் கேட்கறதுக்கு அப்படியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சி. நீங்க சொன்ன ஒவ்வொன்றும் நெற்றியை இருக்கீங்க. எதை சொல்றது எதை விடுறது, அட்டகாசமா பேசுறீங்க. தங்க நகைகள்லாம் ஒரு, அது குழந்தைகளுக்கு மதிப்பே இல்லை, அறிவுதான் முக்கியம். குழந்தைகளுக்கு இந்த சடங்கெல்லாம் தேவையில்லைங்களே, அட்டகாசம். எந்த பூ பெய்யறப்ப அந்த என்னத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு அப்படி குழந்தைங்களா இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு விழா கொண்டாடி யாரையார கூப்பிட்டு வந்து அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சொன்னீங்க. அந்த தேவையில்லாத ஒரு சடங்கு பூ பெய்யறப்போ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்கீங்க, வாழ்த்துக்கள், நிறைய இருக்கீங்க. இது ஒரு பர்டிகுலர் இந்த ஐட்டம் எனக்கு மனசில் பட்டது. சந்தோஷம், மகிழ்ச்சி, முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். மாலதி பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும். வாழ்த்துக்கள் வினயா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தொடக்கத்துல இந்த கலீல் இப்ராஹிமோட கோட்பாடோட தொடங்குறது இன்னும் ரொம்ப அருமையா இருந்தது. பார்க்காத ஒவ்வொரு நேரத்திலயும் அவ பெண் 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 நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமா சொல்லி கடைசியா ஜென்சி பெற்றோர் வரைக்கும் பேசி நீங்க முடிச்சிருக்கிறீங்க. உங்களோட உரை ரொம்ப அருமையா இருந்ததுமா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. அருமை அருமை அருமை. அடுத்தது வந்து நம்ம அடுத்த பேச்சாளருக்கு போயிடுவோம். ஏன்னா நேரம் வந்து கம்மியா இருக்கிறதுனால மற்றவங்க பேசணும்ன்றதுக்காக. அடுத்தது வந்து நம்ம சஞ்சய் பேசுறீங்களா? சஞ்சய், உங்க பள்ளி பத்தி சொல்லிட்டு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்றத பத்தி சொல்லிட்டு, உங்களோட தலைப்பு பத்தி சொல்லிட்டு பேசுங்க. சஞ்சய் பேச போறது வந்து உணவின் மதிப்பு. வாங்க சஞ்சய், வீடியோ ஆன் பண்ணி பேசு. வணக்கம், என் பெயர் ஷா சஞ்சய். நான் மினரா நிலைநிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். உணவின் மதிப்பை கூறும் வகையில் ஒரு கதையை நான் கூற வந்துள்ளேன். செம்மொழி என்னும் மகுடம் சூடி சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் என் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு என்பது மனிதனின் அடிப்படை தேவை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வாதாரம், ஒரு கலாச்சாரம். உணவின்றி மனிதனால் இயங்க முடியாது. நாம் உண்ணும் உணவே நம் உடல் நலத்தையும் மனநலத்தையும் தீர்மானிக்கிறது. ஒரு சமயத்தில் வேல்பூர் என்ற கிராமத்தில் ரமேஷ் தன் மகளுடன் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழை. அவர் செருப்பு தைக்கும் வேலை செய்துதான் தனது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்தது. அதில் அவர் கால் சறுக்கி அவரின் ஒரு கால் உடைந்து விட்டது. வீட்டுக்கு வந்த ரமேஷ், மீனா எங்கம்மா இருக்க, அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுமா அப்படின்னு சொன்னாரு. அப்பாவின் குரலை கேட்ட மீனா அங்கிருந்து ஓடி வந்தார். அப்பாவோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அழுதுட்டே கேட்டா, அப்பா உங்களுக்கு எப்படிப்பா இப்படி ஆச்சுன்னு. ரமேஷ் வழியில் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. மீனா அழுதுட்டே யோசிச்சா. வீட்டுல வேற கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்கு, குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு அதை நினைச்சு அழுதுட்டு இருந்தா. மீனாவோட வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் ஊர் தலைவர் ராம்லாலோட வீடு இருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு கோபால். கோபால் ரொம்பவே திமிரு பிடிச்ச பையன். கொஞ்ச நாள் முன்னாடிதான் ஊர் தலைவர் மீனாவோட அப்பா கிட்ட பேசுறத அவர் கேட்டுட்டு இருந்தா. அவர் தன்னோட வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மீனா ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனான். மாமா, உங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை தானே, அந்த வேலையை எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டா. ஊர் தலைவர், அந்த வேலை உனக்கு எதுக்குன்னு கேட்டாரு. மீனா சொன்னா, இல்ல மாமா,
அப்பாவுக்கு கால் உடஞ்சிருச்சு, அவரால் வேலைக்கு போக முடியாது, இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும், உங்க மனசு எவ்வளவு செயல்படுதோ அந்த சம்பளமா கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஊர் தலைவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாரு. குறைஞ்ச சம்பளத்துல வீட்டு வேலைக்கு ஆள் கிடைச்ச உடனே மீனாவை மறுநாள்ல இருந்து வேலைக்கு வர சொல்லிடுவாரு. மீனா காலையில எந்திரிப்பா, தன்னோட வீட்டு வேலைகளை செய்வா, அவங்க அப்பாவுக்கு மருந்து கொடுத்துட்டு ஊர் தலைவர் வீட்டுல போய் அங்க இருக்க வேலைகளை செய்வா. ஒரு நாள் மீனா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது ஊர் தலைவர் சொன்னாரு, மீனா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு, வீட்டுக்கு கொஞ்சம் நண்பர்கள்லாம் வராங்க, அவங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னா. மீனாவும் சரின்னு தலையாட்டிட்டு வந்துருவா. மீனாவோட வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அவ தனக்கும் தன்னோட அப்பாவுக்கும் என்ன செய்யுன்னு தெரியாம நின்னுட்டு இருப்பா. அப்பதான் அவ கண்ணு பக்கத்துல இருந்த 2 ரொட்டி டப்பா மேல பட்டுச்சு. அதுல 2 காஞ்சு போய் வறண்டு இருந்த ரொட்டி இருந்தது. அந்த 2 ரொட்டியையும் சர்க்கரையும் வச்சு தன்னோட அப்பாவுக்கு கொடுத்தா. அவங்க அப்பா கேட்டாரு, மீனா நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? மீனா சொன்னா, ஆம்பா நான் மாமா வீட்லயே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசியில அழுதுட்டே படுத்துட்டா. மறுநாள் காலையில மீனா வழக்கம் போல தன்னோட வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு ஊர் தலைவர் வீட்டுல போய் விதவிதமான உணவுகளை செஞ்சா. ஆனா வந்த நண்பர்களோ பாதி உணவுக்கு மேல வீண் பண்ணிட்டாங்க. மீனா ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்டா, மாமா நீங்க இதை எப்படியோ குப்பையில தான் கட்ட போறீங்க, அதுக்கு பதிலா இதை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டா. ஊர் தலைவரும் சரின்னு சொல்லிடுவாரு. மீனா அங்க இருக்க வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு அந்த உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீனா தன்னோட சம்பளத்தை கேட்கும் போது பக்கத்துல இருந்த கோபால் சொன்னா, எந்த சம்பளத்தை கேட்கிற, நீ இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போனீங்க, அதுக்கு என்ன காசா கொடுத்த அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட மீனா சொன்னா, சார் நீங்க வேஸ்ட் பண்ற சாப்பாடு தான் நான் எடுத்துட்டு போறேன், அது மட்டும் இல்லாம அது ஒருத்தரோட பசியை தீர்த்துச்சுன்னா அதனால கடவுளுக்கு நன்மை செய்வாரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கோபால் பயங்கரமா கோபமா இருந்தான். தன்னோட அப்பா கிட்ட சொன்னா, பாத்தீங்களாப்பா இவ எப்படிலாம் பேசுறான்ட்டு, அவ சாப்பாடோட சேர்த்து நம்ம வீட்டுல இருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போறான்னு தெரியல அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஊர் தலைவர் மீனாவை வேலையை சம்பளம் தராமலே வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு. மீனா அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பிட்டான். இப்போ கோபால் யோசிச்சான், பெருசா இவ எனக்கே அறிவுரை சொல்ல வந்துட்டா, இப்போ பசியில இருப்பால அப்போ அவளுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சான். மீனா அழுதுட்டு தெருமுனையில உட்காந்துட்டு இருந்தா. அப்ப அந்த வழியா போன அவங்க ஸ்கூல் டீச்சர் மீனாவோட நிலைமையை பார்த்துட்டு கேட்டாங்க, நீ ஏன் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க, அப்புறம் நீ ஏன் ஸ்கூலுக்கும் வர்றதில்ல அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட மீனா நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். இதை கேட்ட அவங்க டீச்சர் சொன்னாங்க, நீ பேசாம என் கூட வா மீனா, உன்னை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன், அங்க நீ ஃப்ரீயா படிக்கலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையான வேலையும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மீனா பயங்கரமா சந்தோஷமா இருந்தா. அப்ப இங்க ராம்லால் தன்னோட வேலையில மோசடி செஞ்சதால அவரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட நிலம் சொத்து எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து புடிங்கிட்டாங்க. கோபால் ரொம்பவே தனிமையாயிட்டான். அவன் வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லை. அதனால அவன் தன் அக்கம் பக்கம் இருந்தவங்கள்ட்ட போய் உணவு கேட்டான். ஆனா அங்க இருந்தவங்களும் அவனுக்கு உணவு தராம அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. இதை பார்த்த மீனா கோபால் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்க போய் தன்னோட வீட்டுல இருந்த உணவை கோபாலுக்கு சாப்பிட கொடுத்தான். கோபால் எல்லாத்தையும் அவசர அவசரமா சாப்பிட்டான். சாப்பிட்டு மீனாட்ட மன்னிப்பும் கேட்டேன். என்னை மன்னிச்சிரு மீனா, நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், உனக்கு நான் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கேன், ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்காம என்னை உங்க வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மீனா சொன்னா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், அப்ப நான் ஏன் தெரியுமா உன்னை எங்க வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன், ஏன்னா பசினா என்னன்னு எனக்கு தெரியும், பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எல்லாரோட பசியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கோபால் திரும்பவும் மன்னிப்பு சொன்னான். அன்னையில இருந்து கோபால் மீனாவை தன்னோட தங்கியா நினைக்க ஆரம்பிச்சான். ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சி என்பதில் உணவு, உடை, உறைவிடம் ஆகிய மூன்றிற்கும் முக்கிய பங்கு உண்டு. உணவு முறை மாறுபடும் போது நம் பழக்க வழக்கமும் மாறுபாடு அடைகிறது. அத்தகைய உணவை நம் வீணாக்கும் போது பலருடைய உழைப்பை வீணாகிறது. எனவே உழைப்பின் உயர்வை உணர்ந்து உணவை வீணாக்காமல் இருப்போம். நல்வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அருமை. கைதட்டலாம். நல்ல கதை சொன்னதான், ஒரு அருமையான கதை சொன்ன. அதாவது பசி என்ன, அந்த சாப்பாட்டோட மதிப்பு என்ன அப்படின்றத அழகா சொன்னீங்க. பிரேமா மேடம் பேசுங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. ராகினியுடைய உரையில நான் பாதியிலேருந்து கேட்டேன். ஒரு பெண்ணாக எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிக்க உரையை கொடுக்க முடியும்ன்றதை ரொம்ப அழகா சொன்னாங்க. நேரம் காலம் கருதி அதை ரொம்ப விரிவா விளக்கலைனாலும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்ப சஞ்சய் பேசினதுல நமக்கு படிப்பு, அந்த ஏழ்மை அப்படின்றது படிப்பை பாதிக்காம பசியை பாதிக்காம எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒசூர்ல இருந்து யாராவது இணைஞ்சிருந்தாங்கன்னா தெரியும். அங்க காளிராஜன், ரஜினி காளிராஜன் ஒரு டாக்டருங்க. அந்த பையனுக்கு அம்மா அப்பா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா இறந்துடுறாரு, அம்மாவை துரத்திடுறாங்க. இந்த பையனுக்கு 6 வயசுங்க, படிக்க கூட வைக்காம அந்த வீட்டுல உறவினர்கள்லாம் அப்படி டார்ச்சர் பண்ணும்போது ஏதோ உள்ளூர்ல இருக்கிற ஒரு பள்ளியில சேர்க்கணும்னு பாட்டி கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் முடிச்சிட்ட உடனே 6ஆம் கிளாஸ்க்கு அந்த டீச்சர்ஸே கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற உயர்நிலை பள்ளியில சேர்க்கிறாங்க. 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அந்த குழந்தை இந்த கூலி வேலைக்கு போய் அந்த லீவ்ல என்ன சம்பாதிக்குதோ அதை வச்சு புஸ்தகத்தை எல்லாம் வாங்கி அதை படிக்கும்போது சித்தி சித்தப்பா அந்த பையனை நிறுத்திடுறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் சாப்பாடு கூட கொடுக்காம 9th 10th ஸ்டாண்டர்ட்ல
இந்த பையனுக்கான மயக்கத்துக்கான காரணம் டீச்சர். இப்ப இவர் சொன்ன மாதிரி டீச்சர் கண்டுபிடிச்சு இந்த பையனுக்கு காலை உணவையும் கொடுத்து அந்த டீச்சர்களே அந்த செலவை பகிர்ந்து கொண்டு 466 மார்க் வாங்குறான், 486 மார்க் வாங்குறான் ஸ்கூல். அப்பவும் நிறுத்துறாங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. +1 +2 கொண்டு போய் ஒசூர்ல இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டீச்சர்ஸே அம்மா அப்பா அப்படி வந்து டீச்சர்ஸ் கூப்பிடுறான். அங்க எடுத்துட்டு போய் சேர்த்து 1168 மார்க் எடுக்கிறான். டீச்சர் வேலைக்கு போனா போறோம், நம்ம வீட்டுல இவ்வளவு தூரம் வந்து விட்டதே, உயிர் வாழ விட்டதே பெருசு அப்படின்னு டீச்சர் வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது கருணாகரன் திருநெல்வேலி கலெக்டர் அவர் வந்து இவனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி இவனுக்கு வந்து மெடிக்கல் படிக்க வச்சு இன்னைக்கும் அந்த ஆரம்ப பள்ளிக்கு சயின்ஸ் அண்ட் தமிழை வந்து போய் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு போயிட்டு வராரு. நல்ல டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வறுமையோ பசியோ நல்ல ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது நல்ல மக்கள் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்றதுக்கு இந்த செய்தி, இது உண்மையான செய்தி. ஒசூர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உத்தனப்பள்ளி அப்படின்ற இடத்துல பிராக்டிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. அதனால மக்கள் வந்து அப்பா அம்மாக்கு மீறி நமக்கும் ஒரு தன்னம்பிக்கையோட அதை எப்படி சமாளிக்கணும்னு, வெளிநாட்டுக்கு போனா பெட்ரோல் பங்க்ல எல்லாம் போட்டு கூட பிள்ளைங்க வந்து சம்பாரிச்சு ஃபீஸை கட்டிக்குதுங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து அதை ஒரு குறைவான தொழில் மாதிரி அந்த கூட இருக்கிறவங்க வந்து அதை பரிகாசம் பண்றாங்கன்னு விட்டுடுதுங்க. அப்படிலாம் இல்லாம நல்லா வந்து பிழைக்கணும், நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நல்லபடியா வந்து அந்த சமூகத்துல பங்கெடுக்கணும்ன்றத குழந்தைகள் தின வாழ்த்துக்களாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்லா பேசின சஞ்சய். நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி. தேவேந்திரன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மற்ற பிள்ளைங்க பேசின பிறகு பேசலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க ஸ்ரீஹரி, வாங்க. ஸ்ரீஹரி வந்து நம்ம முத்துராஜா சாரோட பள்ளியில இருந்து வந்திருக்காரு. பிள்ளைங்க மொபைல் போன் கைபேசி பயன்படுத்துறது பத்தி பேச போறாரு. வாங்க ஸ்ரீஹரி. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது பேசு. நான் எதை பத்தி இங்க எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை முதல்ல அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்க நான் எதை பத்தி பேச போறேன்னா, போனால என்ன நடக்குது, அது எப்படி உருவாச்சு, இப்ப அதனால என்ன நடக்குது, இதனால என்ன நடக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றதுன்றத பத்தி தான் பேச போறோம். போன் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, ஒரு நெடுந்தூரத்துல இருக்கு ஒரு செய்திய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தணும், அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி தான் அது, ஒரு இயந்திரம். நம்முடைய மனிதர்கள் வளர்ச்சி அடைய அதை வந்து தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறான், எளிதா மாத்திக்கிறான். தன்னுடைய வேலைகளை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக அதோட அடிட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே போறான். அது என்ன பண்ணுதுன்னா, மனிதர்களுடைய மூளையை இயங்க வைக்காம இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கு. செல்ஃப் தாட்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் செல்ஃப் தாட்ஸ்ன்றதை கொண்டு வரல, இப்ப அருகி வருது. ஏன்னு கேட்டுக்கிட்டோம்னா, இந்த போன்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில சிக்கப்படுறாங்க அனைத்து மாணவர்களும். ஏன் இந்த மாணவர் தினத்துல இதை பேச போறேன்னா, இது அனைத்து மாணவர்களும் இது அவர்கள் தங்களுடைய நேரத்தை மிகவும் கொள்ளுகிறது, அதாவது உறிஞ்சுகிறது. இப்ப வள்ளுவர் படி என்ன சொல்லலாம்னா, சொல்லிய யாருக்கும் எளியவாம், அரிய வண்ணம் சொல்லிய வண்ணம் செயல். அதாவது சொல்றத ஈஸி, செய்யறது கஷ்டம். இப்ப நான் எதுக்கு இந்த தலைப்பு எடுத்து பேசணும்னா, நானும் ஒரு மாணவன் தான், நானும் செயலை யூஸ் பண்ண தானே செஞ்சிருப்பேன் அப்படின்றது எல்லாருக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு கேள்வி ஏற்படும். நான் எதுக்கு இந்த டாபிக்கை சூஸ் பண்ணோம்னா, என் போன் என்ன நடக்குதுன்னா, ஏன்னா இந்த போன்ல இருந்து மீண்டு வந்தவன் தான் நானும். சரியா ஒரு 60 நாட்கள் நான் இந்த போன் எடுக்காம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி போன் பர்பஸுக்காக யூஸ் பண்றேன். ஒன்லி யாருக்காச்சும் போன் அடிச்சு பேசணுன்றது ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன். இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை கடைசி வரைக்கும் அதிகரிக்கும். மனிதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பொழுதை கழிப்பதற்காக, இன்றைய வேலையில மாணவர்கள் எல்லாரும் தங்களுடைய பொழுதை கழிப்பதற்காகவும் கடத்துவதற்காகவும் இந்த நேரத்தை போன்ல செலவழிக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஸ் டிராவல வந்து போற நேரத்தை ரசிக்காம அந்த போன்ல நோன்றத வழக்கமா வச்சிருக்காங்க. இது என்னன்னா, அவங்களோட டிசிஷன் மேக்கிங்க கடைசி வரைக்கும் அவங்க குறைச்சுக்கிட்டே வருது அனைத்து மாணவர்களுடைய. அந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தானா சிந்திக்காம போன்லயே மூழ்கி கிடக்கிற ஒரே காரணத்தினால அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது.
அவங்களோட சிந்தனைகள் கடைசி வரைக்கும் சிறுமையிலேயே போய் நிக்குது. இப்ப இருக்க மாணவர்கள் யார்கிட்ட போய் பேசி பார்த்திருக்கோம்னா கிடையாது. ஆசிரியர்கள்ட்ட பேசுறதும் கிடையாது, பெத்த தாய் தந்தையிட்ட பேசுறதும் கிடையாது. ஏன்னா இந்த போன் அவர்களுக்கு அனைத்தையும் இந்த போன்லயே இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. அது கிடையாது. வாழ்க்கை என்பது அனைத்தையும் நம்ம ரசிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வாழ்க்கையை கொடுக்கப்பட்டது. நாம என்ன பண்றோம்னா இந்த போன்லயே மூழ்கி கிடக்கிறோம். நாம சில பேரை நம்ம எடுத்துக்காட்டு கூறலாம். இப்ப நான் வந்து யூஸ் பண்ணாததுன்னு இருக்கேன். ஒருத்தவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு செயலியே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. அப்துல் கலாம் தன் வாழ்க்கையில முழுவதுமே செயலியே இல்லாம வாழ்ந்தவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் ஒரு மிகப்பெரிய குடியரசுத் தலைவர் ஆனவரும் அவர் தான், அணு விஞ்ஞானியும் ஆனவரும் அவர் தான். மத்த நாடுகள் இவருடைய வருகையை வந்து அறிவியல் நாளாக கொண்டாடுறது அது. ஆனா அவரிடமே அலைபேசி கிடையாது. நாமளா அப்ப ஏமாத்துறோம்னு யோசிக்கணும். முதல்ல அந்த மாதிரி ஏமாத்துறோம் நான் யோசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து போனை விட தொடர்ந்து அவங்கள்ட்டே போன் தேவையில்லைன்றப்ப எனக்கு எதுக்கு வேணும்? நான் ஒரு சாதாரண மாணவன் படிக்கிறேன்னா எனக்கு படிக்கிறதுக்கு புத்தகங்கள் இருந்தா போதும். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒரு விஷயத்தை நான் இங்க இருந்து என் பள்ளிக்கு தெரிவிக்கணுமோ என் உறவினர்களுக்கு தெரிவிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த அலைபேசியை உபயோகிக்கலாம். அதுக்கப்புறம் அஜித் தோவல், அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அவர் இன்னைக்கு வரைக்கும் அலைபேசி வச்சதே கிடையாது. அவர் செய்தி பரிமாற்றம்னாலே ராதான்றது நம்மளுக்கு தெரியும், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். அவர்கிட்டே போன் இல்லன்றதப்ப நாமளே எதுக்கு வச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இருக்குன்னா ஒருத்தவங்க தொடங்குறது எப்படின்னா அலாரத்துல இருந்துதான். அலாரத்தை போன்ல ஆரம்பிக்கிறது தான் அவங்களை மூழ்கிறதுக்கான காரணம். சில பேர் முதல்ல போன் வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாமலே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஒரு போன் எடுத்துக்கிட்டோம்னா அது வெறும் போன் நம்பர்ஸ் மட்டும் தான் டவுன்லோட்ஸ்ல இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க கடத்த போறீங்க. இப்ப நான் போன்ல இருந்து நான் ஒரு கல்வி கற்றுக்கேன். இப்ப இந்த ஒரு டாபிக் வரும், போன் இருக்குன்னா அதுல இருந்து நான் வந்து பாடம் கற்கிறேன் அப்படின்றது என்ன மாதிரி விஷயம்னா, நான் என்கிட்ட இருக்குது ஏற்கனவே இந்த புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது. அதுக்கு நான் ட்ரை பண்ணாம அந்த புத்தகங்களை படிக்க ட்ரை பண்ணாம பள்ளி வகுப்பறைகளை பாடத்தை கவனிக்காம நான் எனக்கு பிடிச்சப்பதான் நான் படிப்பேன். தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொண்டு போன்ல எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப எடுத்து போன்ல எடுத்து யூடியூப்ல எடுத்து பாக்குறது. அது என்ன பண்ணும்னா அது தங்களுக்கு ஏற்ற மூலம் வாழ்க்கையை மாத்திக்கிறாங்க. வாழ்க்கையை ஒரு நீண்ட நெடிய கோலத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி எங்கேயும் வராது. அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா இது அமைஞ்சனால மாணவர்கள் பள்ளி வகுப்பேரை கவனிக்கிறது இல்லை, பள்ளி ஆப்சன்டிஸ் போடுறது, இதுதான் அதோட தொடர்ச்சியா இருக்கு. அது மட்டுமன்ற பல எடுத்துக்காட்டுகள் கூறலாம். ஐபிஎஸ் அதிகாரி தேவாரம்ன்ற இருக்கவங்க தன்னுடைய ஒரு நிமிடத்து கூட ஒரு நாளைக்கு செலவழிக்க மாட்டாங்க. ஒரு பேட்டி எடுக்க தேவாரம் ஐபிஎஸ் கிட்ட போய் கேட்கறாங்க அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கணும்னு, அவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா நேரம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் இல்லாம மிகப்பெரிய எழுத்தாளரும் பேச்சாளரும்னா பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன சொல்றாருன்னா, த டைம் இஸ் மணி அப்படின்ற சொன்ன ஒரே அவர் கருதுகோளை கொடுத்தவரே அவர் தான். அது மட்டும் இல்லாம இது இவ்வளவு விஷயத்த பேசுறோம், இதுல இருந்து வெளிவிடுறது எப்படின்றத பத்தி நம்ம பேசணும். எங்க இதுல பேசுறதுன்னா இதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம வகுக்கணும். அலைபேசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கிட்டு பேசுறோம்னா அதுக்குன்னு ஒரு இப்ப விஷயத்த கடத்துறதுன்னா உடனே துரிதமா கடத்தணும். அதுக்குன்ட்டு டைம் லிமிட் பண்ண முடியாது. நான் போன அலைபேசி உபயோகிக்கிறேன்னா அதுக்கு ஒரு நேரம் உபயோகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம கேள்வின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கேள்வின்ற 3 வகையா பிரிக்கலாம். ஏன், எதற்கு, எப்படி. இந்த 3 வகையும் என்ன செய்யணும்னா உங்களை எப்பயுமே சிந்தனைக்குள்ளேயே வச்சிருக்கும். நாம் தன்னிலை உணர்தல் எப்ப வரும்னா போன் தான். போனை விடப்ப தன்னிலை உணர்தல் வரும். தன்னிலையை மட்டும் நம்ம ஒரு நாள் உணர்ந்துட்டோம்னா போதும். இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துப்போமே, இங்க இருக்க எத்தனை ஆசிரியர்கள் தங்களுடைய போனை மத்தவங்கள்ட்ட கொடுக்க விருப்பப்படுவீங்க? லாக்கே இல்லாம யாராச்சும் விருப்பப்படுவீங்களா? முடியாது. ஏன்னா அது அவ்வளவு ரகசியங்களை நம்ம கொட்டி வச்சிருக்கோம் அதுல. அதாவது அது இல்லைன்னா நாம இல்லைன்னா அவன் இல்லை, ஆனா நான் கொடுக்க முடியும். ஏன்னா நான் அதுல எதையுமே சேமிச்சு வச்சிடல, எல்லாமே என்னுடைய மூளைக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கேன். உலகத்திலே அதிகமான அழகான படைப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்க மூளையை உபயோகிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, தன்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது இதுதான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எழுதி கொட்டிருக்காரு. What is success? If a success is A, it is equals to a sum of X is a work and Y is a talk and Z is a shut your mouth அப்படின்ற. கடைசியில Z shut your mouthனா என்ன சொல்றாருன்னா ஒர்க், அதாவது உன்னுடைய வேலை, உனக்கு பிடிச்ச வேலையை செய்யி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளே விளையாடு, அடுத்து ஷட் யுவர் மவுத், அதாவது நீ பேசாம இருன்ற. பேசாம இருன்னு சொல்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே பேசாம இருந்தாரு.
யாராலையும் கற்பனையிலே தன்னுடைய கற்பனைகளை அனைத்தையும் வகுத்து கொடுத்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஏன் அவருக்கு அந்த கற்பனை வருதுன்னா, அவர் அலைபேசி உபயோகித்ததே இல்லை. அலைபேசி உபயோகித்தவருக்கு ஒரு விஷயத்தை கடத்தணுமா உபயோகித்திருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இதையும் போன்லயே போய் தெரிஞ்சுக்கிறதுனாலதான் மாணவர்கள் கடைசி வரைக்கும் அதுலயே மூழ்கிட்டு இருக்காங்க. இந்த சில்ட்ரன்ஸ் டேல ஏன் பேசுறோம்னா, அதாவது இந்த வயசு, அதாவது ஒரு 15 to 25ன்றது என்ன காலகட்டம்னா, ஒருத்தரோட அட்வைஸை கேட்க தெரியாத நம்ம ஒரு சூழ்நிலையில வளர்த்தப்படுவோம். ஏன் அந்த அட்வைஸை கேட்க முடியலன்னா, அதுக்கு இந்த போன் தான் காரணம். இது என்ன பண்ணும்னா, நம்மள ஒரு மயக்க நிலையில வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நடந்தேன்னா, இதையும் ஒரு போதை என்றுதான் நானும் கருதுகிறேன். இது ஒரு போதை. என்னன்னா, இது மயக்க நிலையை தானே மாணவர்களை வச்சிருக்கு, சிந்திக்க விடாம வச்சிருக்குன்னா இதுவும் ஒரு போதை தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து மீண்டு வரணும்னா பல இதுக்குன்ட்டு ரெஸ்ட் டைம் ஸ்க்ரோலிங்ன்றதான் இந்த வருஷம் இப்ப இருக்க எல்லாருக்கும் அதிகரிச்சுக்கிட்டு. ரெஸ்ட் டைம் ஸ்க்ரோலிங்னா, இப்ப நான் ஸ்கூல் என்ன எடுத்துக்காட்டு இப்ப ஸ்கூல் வேன் ஏற போறேன்னா, ஸ்கூல் வேன் ஏறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த நேரத்துல போன் பாக்குறது, இந்த மாதிரி அது ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அது தொடக்க நிலையில இருக்கு. இந்த மாதிரியான விஷயம் தொடர்றப்பதான் மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல இருந்து உள்ள அப்படியே எப்படின்னா, இப்ப ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும்னா டேக் ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா, உங்களுடைய வந்து நாட் டிசிஷன் மேக்கிங்ன்றத கடைசி வரைக்கும் குறைச்சிக்கிட்டே இருக்கும். லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ், உங்களுடைய தன்னிலை உணர்தலையும், தமிழ்ல இலக்கணத்தை பத்தி பேசணும்னா, தன்னிலை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லலாம். தான் யாரு, முன்னாடி இருக்கவங்க யாரு, எங்கேயோ இருக்கவங்க யாருன்றத கவனிக்கிறதுக்கு இது படற்கை விஷயத்த இந்த செல்போன்ன்றது உபயோகிக்கும். இப்ப இருக்க மாணவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்துல அடிக்ட் ஆயிருக்காங்க. நான் இப்ப சொல்ல போனா, நான் அதுல உள்ளே போகாத காரணம் தான் நான் வெளியே இருக்கேன். இப்ப நாம இங்க இருந்து ஒரு விஷயத்த உங்கள்ட்ட நான் கடத்துறேன்னு, இதை இந்த செயலியால தான் கடத்துறேன். ஏன் ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் இங்க இருந்து கடத்துறேன். இதுக்கு ஏன், எதற்கு, எப்படின்ற கேள்வியை நான் முதல்ல முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்து உங்கள்ட்ட நான் பேசணும். இந்த 3 விஷயங்களை உங்கள்ட்ட ஏன் நான் இங்க பேசணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் இங்க செஞ்சதை உங்கள்ட்ட சொல்லணும். எதற்கு நான் சொல்லணும்? என்ன மாதிரியே சில பேர் தங்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை, குணங்களை வச்சிருந்தீங்கன்னா நீக்கிங்கன்னு. ஏன், எதற்கு, எப்படி, அததான் இப்ப நான் எப்படின்னு உங்கள்ட்ட சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுறதும் வழங்கப்படுறதும் பகிர்வப்படுறதும் என்ன பண்ணும்னா, ஒரு நல்ல சமுதாயத்துக்கு வித்திடும். அதனால போனை யூஸ் பண்றதை கம்மி பண்ணுங்க. வாங்குங்க, வச்சிருங்க, தப்பு கிடையாது. லிமிட்டடா யூஸ் பண்ணுன்றத நீங்க தான் கத்துக்கணும். அது உங்க வாழ்க்கையில நீங்க தான் கத்துக்கணும். நன்றி. ஒரு கைதட்டலாம் எல்லாரும். சரி, மகிழ்ச்சி. அதாவது இந்த வயசுல இந்த புரிதல் உங்களுக்கு வந்திருக்குதுன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு நல்ல விழிப்புணர்வு. அதே நேரத்துல நம்ம கைபேசியை எந்த அளவுக்கு பயனுள்ளதா பயன்படுத்தலான்றது மிகப்பெரிய ஒரு செய்தி. நாராயணன் சார் பேசுறீங்களா? சார், ஏதாவது வணக்கம் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. ஸ்ரீஹரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி ஒரு 16-17 வயது பையன்கிட்டேருந்து, ஒரு மாணவன்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வருது அப்படிங்கிறது மிக பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அதாவது இந்த வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது இந்த கருத்தை அப்படியே உள்வாங்கிட்டு இருங்க. அதாவது நீங்கள் அதாவது எல்லாருக்குமே ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சிறுவர்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் சேர்த்து தான். இந்த சாதனம் கண்டுபிடிக்கப்பட்டதே வந்து செய்தியை பரிமாறிக்கிறதுக்கு தான், கடத்துறதுக்கு தானே ஒழிய வேற எதுக்கும் கிடையாது. ஆனால் செய்தியை கடத்துறதை தவிர அத்தனையும் இதில் நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த வயசுல நீங்க உணர்ந்து இங்க செய்யறீங்கும்போது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு. எந்த ஊர்பா நீங்க? எந்த ஊர்? பூந்தோட்டம் சார். பூந்தோட்டம். திருவாரூர். ஓகே ஓகே ஓகே. அருமை அருமை. அதாவது ஒரு அற்புதமான விழிப்புணர்வு இது. அந்த சார் சொன்ன மாதிரி இதில் வந்து இதை தனியாக, இந்த வீடியோவை தனியாகவே எடுத்து போடலாம். நல்ல சிந்தனை. அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கிற நீங்கள் ரொம்ப, அதாவது ஜுவல் இந்த கிரவுன், இந்த பேச்சு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்து. நன்றி 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 சார், நன்றி. அடுத்து வந்து நாம பார்க்க அழைக்க வேண்டியது ஸ்ருதிகா.
வாங்க, நீர் மேலாண்மை பத்தி பேச போறாங்க. ஸ்ருதிகா வாங்க. நீங்க உங்களை அறிமுகப்படுத்துங்க, உங்க பள்ளி பேர் சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஓகே சார். மகிழ்ச்சி. என் பெயர் ஸ்ருதிகா. மினர்வா நிலைநிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எந்த பேசு. ஊர்மா? சென்னை சென்னை சார். சரி, சென்னை ஓகே சார். ஓகே ஓகே. நீங்க பேசுங்க ஆ. ஸ்ருதிகா. எங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் இன்று நீரின் மேலாண்மை என்ற தலைப்பில் ஒரு கதையை உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் மிகவும் அவசியமானது. மனிதன் உணவு இல்லாமல் கூட கொஞ்ச நாள் இருக்க முடியும். ஆனால் நீர் அருந்தாமல் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அந்த அளவிற்கு மனிதனின் வாழ்வில் நீரானது மிகவும் அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. நீரானது மனிதனுக்கு மட்டுமல்லாமல் பறவை விலங்குகள் அனைத்திற்கும் மிகவும் அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. நீரின் சதவீதம் தான் அதிகமாக இருக்கிறது. பூமியில் 78%, நிலத்தில் 28% இருக்கிறது. சமுத்திரங்கள், கடல்கள், குளங்கள், குட்டைகள் போன்ற எல்லா இடங்களிலும் நீர் சேமிப்பு திட்டம் நடைபெறுகிறது. நீரின்றி அமையாது உலகினும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் தமது திருக்குறளில் நீர் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று கூறுகிறார். அந்த அளவிற்கு நீரானது மிகவும் முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது. உடல் சுடை தணிப்பதற்கும் உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கவும் உதவுகிறது. நம் முன்னோர்கள் நீரை சேமிப்பதற்கு பல வழிமுறைகளை சேமித்து வைத்துள்ளார்கள். இன்றைய சந்ததியினர்கள் நாம் தான் நீரை சேமித்து வைக்க வேண்டும். காடுகளை அழிப்பதை தவிர்க்க வேண்டும். மரங்கள் வளர்ப்பதை மேற்கொள்ள வேண்டும். பல தண்ணீர் எடுக்கும் தொழிற்சாலைகளை மூடப்பட வேண்டும். மக்களின் விழிப்புணர்வுக்காக மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது. தண்ணீர் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது என்று எண்ணினவர் தண்ணீரை சேமிக்கலாம். நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த சோழ நாட்டின் பெருமையை சேக்கிழார் தமது புராணத்தில் காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குறைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனைவோவா நலமெல்லாம் என்று பாடுகிறார். அழகி, அருவி, ஆற்று, ஊற்று, ஏரி, கண்மாய் போன்ற நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகி நம் முன்னோர்களை வணங்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. அத்தனை சுருக்கமா அழகா பேசிட்டீங்க. மகிழ்ச்சி. அமுதா மேடம் வாங்க, நீங்க பின்னோட்டம் பிள்ளைக்கு. ரொம்ப அழகா பேசுனீங்க. தொடக்கமே ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களை தமிழை வேற வாழ்த்தி நீங்க தொடங்குனீங்க. உங்களோட பேச்சு தமிழ் பேச்சுங்கிறதுனாலன்னு நினைக்கிறேன். ஆனா இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு தான். தண்ணீரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அத விழிப்புணர்வை நீங்க கொடுக்கும்போது அவங்க இன்னும் அதிகமா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. தண்ணீரை செலவு பண்ணாம அதை சேமிக்கணும். அப்பதான் வருங்கால தலைமுறையினர் தண்ணீர் துன்பம் கஷ்டம் இல்லாம நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியம். நீங்க திருக்குறள்ல இருந்து வான் சிறப்பு அதிகாரத்துல இருந்து ஒரு செய்யுளும் எடுத்து சொல்லி பேசுனீங்க. மிக சிறப்பா இருந்தது. இந்த மாதிரி பழைய நூல்கள்ல இருந்து உதாரணங்கள் எடுத்து பேசுவது அப்படிங்கிறது பேச்சுக்கு ஒரு அழகு. அந்த மாதிரி இருந்தது. உங்களுடைய பேச்சு மிக சிறப்பு. வாழ்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி அமுதா மேடம். நன்றி ஸ்ருதிகா. அடுத்து நரேன் கார்த்திக் வாங்க. நரேன் கார்த்திக் பேச போறாரு. செயற்கை நுண்ணறிவை பத்தி பேச போறாரு. உங்களை அறிமுகப்படுத்திங்க. தென் அதுக்கப்புறம் உங்க பள்ளி பத்தி சொல்லுங்க, பேசுங்க. இங்கு வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். என் பெயர் நரேன் கார்த்திக். நான் SRV பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. அதாவது நம்ம இத ஆங்கிலத்துல பார்த்தோம்னா இது பேரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா ஏஐ. இந்த ஏஐ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஏஐ பத்தி அது எந்தெந்த துறைகள்ல எல்லாம் பயன்படுறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இது பயன்படுது அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் அதன் பத்தின விழிப்புணர்வு யாருக்குமே இன்னும் சரியா வரல. ஏஐ அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் பயன்படுறது இல்லை.
ஒவ்வொரு துறைகளிலுமே இது ஒரு இன்றியமையாத பங்கு தான் வகிக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். நம் மனித சமுதாயம் என்பது பழங்காலத்துல இருந்து இருக்கிற ஒண்ணு. அந்த காலத்துல மனிதர்கள் 2 கல்லை உரசி நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சக்கரத்தை கண்டுபிடிச்சு அதுல வண்டியை செஞ்சு ஊர் முழுக்க வளம் வந்தாங்க. அதுக்கப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்சு அதுல வந்து இரும்பு கருவிகள், செப்பு சிலைகள் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கடைசியில இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இதுல வந்து நம்ம நிக்கிறோம். ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா கணினி அப்படிங்கிற ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சாங்க. கணினி கண்டுபிடிச்சப்போ வந்து அது ஒன்றும் பெருசா வந்து பேசப்படல. ஆனா இப்போ ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடியே அது உலகத்தை வந்து ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒரு கணினி இல்லாத நிறுவனம் அப்படிங்கிறது கிடையாது. வீடு முழுக்க கணினிகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்லயும் கணினி இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். இப்படி மனிதனால் ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சாங்க. ஒரு மனிதனும் கண்டுபிடிக்கிறாங்க. அத வந்து அப்படிங்கிற அது வருதுங்கிறது வந்து ஒரு அது ஒரு நிமிஷம் நெட் ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து வந்திருக்கு. இந்த செயற்கை நுண்ணறிவு பாத்தீங்கன்னா நிறைய துறைகள்ல வந்து வருது, நிறைய துறைகள்ல வந்து பயன்படுத்துறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா உடல்நலத்துறை, அதாவது மருத்துவத்துல இது எப்படி பயன்படுதுன்னா, மருத்துவத்துறையில வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குன்னா நோயாளிகளை குணப்படுத்துவதுதான் மருத்துவம். இந்த நோயாளிகள் இப்போ நம்ம இந்த காலத்து இப்ப தற்போது 2025 இருக்கோம். ஒரு சின்ன நோய் வந்தா கூட, ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா கூட ஆயிரக்கணக்கா நம்ம வந்து செலவு பண்றோம். இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன், ஒரு பெரிய சிகிச்சையா இருந்தா கோடிக்கணக்குல கூட பணம் வந்து செலவாகுது. இப்படிங்கிறப்போ நமக்கு பணமும் செலவாகுது. ஒரு சாமானியரால மருத்துவம் பார்க்க இயலாத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சீரான மருத்துவ சிகிச்சை கிடைக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. மக்கள் வளர்ச்சி அடையறாங்க, நிறைய மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் வருது. எப்படின்னா வந்து ஒரு 60-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே குழந்தை சாவுகள் அப்படிங்கிறது ரொம்ப பரவலான ஒன்று. எல்லாருமே வந்து அந்த காலத்துல வந்து பெருக்கம், அதாவது ஒருத்தவங்க வந்து 12 குழந்தைகள் 16 குழந்தைகள் அப்படிங்கிற வருது. அப்படிங்கிறப்போ அதுல வந்து முக்காவாசி குழந்தை, ஒரு 7-8 குழந்தைகள் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா வந்து மருத்துவம் சரியா இல்லை. இப்போ நிறைய மருத்துவத்துல வந்து நிறைய புது கண்டுபிடிப்புகள் வந்ததுனால அது வந்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதுல வந்து மேலும் ஒரு அடிஷனலா வந்திருக்காங்க செயற்கை நுண்ணறிவு மருத்துவத்துல. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மருத்துவத்தோட செலவை குறைக்குது. எப்படின்னா இப்ப வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சிகிச்சைக்கு போறோம் அப்படிங்கிறப்போ பயணம் பண்ணிதான் போற மாதிரி இருக்கு. இப்படிங்கிறப்போ வந்து அதுக்கான செலவுகளா இருக்கட்டும், இல்லையா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மருத்துவ செலவு, ஒரு மருந்து வந்து அவ்வளவு பணம் விக்குது. இப்படிங்கிறப்போ அப்புறம் மருத்துவருக்கும் செவிலியர்களுக்கும் நம்ம கொடுக்கற வேண்டிய பணமும் இருக்குது. இதையெல்லாம் குறைக்கும் விதமாக செயற்கை நுண்ணறிவு வந்து வருது. இதற்கான ஒரு முக்கியமான ஒரு செயலி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து IBM வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு IBM நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட ஒரு செயலி தான் வந்து இந்த IBM வாட்சன் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும்னா நோயாளிகிட்ட இருந்து அவங்க என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஏற்கனவே கணினியில இருக்கும் பாத்தீங்களா அந்த துறவுகளையும் எடுத்துட்டு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மக்களுக்கு, அதாவது நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த தீர்வை வந்து கொண்டு வருது. அப்படிங்கிறப்போ இங்க வந்து மருத்துவருக்கான அவசியமே கிடையாது. மருத்துவர் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அவர்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம பயணிகள் அந்த மாதிரி போகும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் காசு செலவாகுது. இப்போ வந்து காசு வந்து இப்போ நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்றதுனால நம்ம காசெல்லாம் வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கறது சொல்ல முடியும். அப்புறம் வந்து இப்ப நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா COVID-19 அப்படின்னு சொல்ற கொரோனா நோய் வந்து ரொம்ப பேசப்பட்டது. ரொம்ப நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க. இத வந்து கொஞ்சமாச்சும் குறைக்கிற வகையில இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்ற AI வந்து உதவி இருக்கு. எப்படின்னா நோயை வந்து கண்டுபிடிக்கிறது. இது வந்து காற்றால் பரவக்கூடிய ஒரு நோய். அப்படிங்கிறப்போ மக்களால மருத்துவர்கள் என்னத்தான் போராடினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் காப்பாற்ற முடிஞ்சது. இந்த AI என்ன பண்ணும் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து, அதாவது ஒரு மனிதன்கிட்ட வந்து நோய் இருக்கா இல்லையாங்கிற ஒரு அதிநவீன முறையில வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இது அப்போ வந்து AI வந்து இருந்திருக்கு. இப்போ அந்த AI வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்ச நோயை சரி பண்றதுக்கும் இந்த AI உதவி இருக்கு. நிறைய செயலிகள் அதற்காக மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க.
செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது எல்லா ஒரு விதத்துலயும் இருக்கு. வணிகம், நம்ம வணிகத்தை பத்தி பார்க்கும்போது வணிகம் மனிதன் வந்து ஒருத்தன் தனியா வாழ முடியாது. ஏதாச்சும் ஒரு பொருளை, ஏதாச்சும் ஒரு மனிதனை சார்ந்துதான் வாழ முடியும். இப்போ வந்து என்கிட்ட வந்து அரிசி இருக்கு, உங்ககிட்ட உளுந்து இருக்கு அப்படின்னா நான் வந்து அரிசியை வச்சு வாழ முடியாது, அவங்களால உளுந்தை மட்டும் வச்சு வாழ முடியாது. அப்படிங்கிறப்போ வந்து முதல்ல ஆரம்பிச்சது பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறையில வந்து அவங்க என்கிட்ட இருக்கிற அரிசியை கொடுத்து அவங்க வந்து எனக்கு உளுந்து தருவாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்க உளுந்தை கொடுத்து என்கிட்ட இருந்து அரிசி வாங்குவாங்க. இந்த மாதிரிதான் வணிகம் ஆரம்பிச்சு முதல்ல ஆரம்ப காலத்துல. அப்புறமா பணம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு துறையாவே மாறிடுச்சு இந்த வணிகம் அப்படிங்கிறது. இப்போ இந்த வணிகத்துல எப்படி செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது பார்த்தோம்னா, ஏஐ வந்து நம்ம வணிகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாடிக்கையாளருக்கும் வியாபாரிக்கும் உள்ள தொடர்பு. இந்த தொடர்பை மேலும் பலப்படுத்துற ஒரு விஷயமா தான் இங்க வந்து பயன்படுத்துறாங்க. இதற்கும் நிறைய செயலிகள் வந்து இருக்கு. என்னன்னா வந்து ChatGPT மற்றும் சாட்பாட், இந்த 2 செயலிகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இது 2 எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து 2 ஒரு வாடிக்கையாளரும் வியாபாரியும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 பேருக்கும் இடையான தொடர்பு, அதாவது உங்களுக்கு இந்த கான்வர்சேஷன் எப்படி வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நல்லா உதவி செய்யற ஒண்ணா இருக்கு. அதாவது அவங்க எப்படி இப்போ நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமேசான், பிளிப்கார்ட் அப்படிலாம் சொல்றோம்ல, அதுலயும் இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்திருக்கு. எப்படின்னா இது வந்து வந்த பிறகு எல்லாமே சுலபமயமாயிருச்சு. ஆமா, அப்பெல்லாம் வந்து இப்போ சும்மா சொல்லணும்னா யாஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்புறமா இப்போ வந்து நிறைய நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ChatGPT, ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புது புது விஷயங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி மனிதர்கள் ஒன்னொன்னா தாண்டி போகும்போது ஒவ்வொரு துறையிலுமே வந்து மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா கல்வி வந்து ஒரு கல்வித்துறையில எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் 2 பேருக்குமே வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உதவி இருக்கிறது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு பார்ப்போம். ஆசிரியர்களுக்கு எப்படி உதவி இருக்குன்னா, நேரத்தை வந்து மிச்சப்படுத்துறதுல செயற்கை நுண்ணறிவுங்கிற ஏஐ ரொம்ப உதவி செஞ்சிருக்கு. இப்போ வந்து நடத்தணும், கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் தேடணும் அப்படின்னா 4 புத்தகங்களை தருவி, ஒரு திருக்குறப்பு வந்து ஒரு தமிழ் செயல் நடத்தணும்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி திருக்குறள் அந்த மாதிரி தேடி நம்ம வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த ஏஐ வந்த பிறகு இப்போ நம்ம டக்குன்னு ஒரு 4 இது போட்டோம்னா வந்துருது. என்ன அதை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்துருது. இப்போ வந்து 4 புத்தகத்தை புரட்டி பார்த்து நம்ம இது பண்றது சுலபமா, இல்ல வந்து டக்குன்னு இதுல டக்குன்னு வர்றது ஈஸியா? இது நம்ம எப்பவுமே இதுதான் எடுப்போம். என்னதான் இது வந்து நம்மளை வந்து சோம்பேறி ஆக்குனாலுமே நேரத்தை இது வந்து ரொம்ப மிச்சப்படுத்துது. நேரம் வந்து இப்போ நம்ம தேடுறோம், இப்போ புக்ல வந்து பார்த்து ஒவ்வொன்னா வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப நேரம் அப்படிங்கிற ஆகும். ஆனா இந்த நம்ம ChatGPTயோ இல்ல இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணும்போது நமக்கு நேரம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வேற ஏதாவது வேலைகளை பார்க்கலாம். நேரம் மிச்சம்ங்கிறது இங்க ரொம்ப குறிப்பிடப்பட்டது ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து மாணவர்கள் அவர்கள் வந்து நம்ம எப்படி உடல் நலத்துல வந்து மருத்துவர் இல்லா சிகிச்சை பார்த்தோமோ, அது மாதிரி இந்த இதுல ஆசிரியர் இல்லா கல்வி. எப்படின்னா ஏஐயே வந்து ரோபோட் வடிவத்திலேயோ இல்ல வந்து அதுவா வந்து அதாவது உருவமற்ற ஒரு பேசும் வடிவுல வந்து ஆசிரியரா வந்து வருது. இப்போ வந்து கேரளால நம்ம பார்த்தோம்னா ரோபோட் டீச்சர் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கேரளால ரோபோட் டீச்சர் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஒரு ரோபோட் வந்து நடத்துது 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு. இது வந்து கல்வியில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆசிரியர்ல இருந்து ஒரு மனித ஆசிரியர்ல இருந்து ஒரு ரோபோட் நடத்துது. இந்த ரோபோட் வந்து ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு கனெக்ஷன், அதாவது அது வந்து லிங்க் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பண்ணும்போது இது வந்து சுயமாவும் சிந்திக்கும், அந்த இன்புட் பண்ணவங்களோட அதுவே சிந்திக்கும். அது மட்டும் இல்லாம அதுவா அதான் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுவா யோசிச்சு பண்ணக்கூடிய ஆற்றலும் அதுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் இருக்கும். அடுத்து வந்து மாணவர்கள், இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகள் வந்து இப்போ
நம்ம 6வதுல இருந்து 12வது ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க இப்ப வந்து வீட்டு பாடமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே இந்த ஏஐ கிட்ட கேட்டு எழுதுறது தான் அதிகமா இருக்கு. யாருமே வந்து இப்போ யோசிச்சு பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ யூஸ் பண்ணி என்னென்ன வீட்டு பாடங்களா இருக்கட்டும் இல்ல வந்து படிக்கிறதுக்கு எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்கா இருக்கட்டும் இது வந்து ரொம்ப ஒரு எளிமையா இருக்குது. டியூஷன் போறாங்க ஒரு சில குழந்தைகள். அதுக்கு மாறாக ஏஐ வந்து பயன்படுது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம சொல்ல வேண்டிய ஒன்றுதான். அப்புறமா நிதித்துறைகள் என்பது பணம் இதுவும் வணிகத்துக்கு கொஞ்சம் சம்மந்தப்பட்டதுதான். நிதி சம்மந்தப்பட்டதுன்னா ஐ யூனிட் டாஸ்க் அப்புறமா வந்து ஆக்ரோபாட் அப்படின்னு ரெண்டு செயலிகள் ஏஐ சம்பந்தப்பட்ட செயலிகள் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா நிதித்துறை நிறுவனங்களுக்கு மாறாக ஒரு சப்ஸ்டிடியூட்டா இருக்கு. இது வந்து நம்ம டைரக்டா வந்து மனிதர்களுக்கு மனிதர் கான்டாக்டே கிடையாது. என்னன்னா நம்ம ஏஐ வந்து இங்க வந்து யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து புரோக்கர் கமிஷன் அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து இங்க கட் ஆகுது. செகண்ட் பர்சன் அப்படிங்கிற இதுவே கிடையாது. வணிகத்திலயும் சரி இதுலயும் சரி செகண்ட் பர்சன் அப்படிங்கிற கான்டாக்டே கிடையாது. நமக்கும் ஏஐக்கும் உள்ள இதுதான். இது வந்து இது 2வது பர்சன்டா தான் ஆக்ட் ஆகுது. அதாவது நமக்கும் வியாபாரிக்கும் நடுவுல உள்ள ஒரு இதுவாதான் ஆக்ட் பண்ணுது. ஆனா இதுக்கு வந்து நம்ம புரோக்கரேஜ் சொல்றோம்ல அது கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து சட்டத்துல வந்து நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம நிறைய சட்டங்கள் இருக்கு. நமக்கு நிறைய சட்டங்கள் வந்து நம்ம அரசாங்கம் நம்ம இது வந்து ஒதுக்கி தந்திருக்கு. இதெல்லாம் வந்து சீராக யூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த ஏஐ அப்படிங்கிறது வலியுறுத்தி அதாவது ஒரு இதை எடுத்து தர்றதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு இதுவா இருக்கு. முக்கியமா ஜட்ஜ் அதாவது வாதாடுபவர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கிறது. நியாயம் கிடைக்கிறதுக்கு இதுவா இருக்கு. மோசடி அதாவது ஸ்பாம் கால்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல இதை வந்து ஒழிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ வந்து ஸ்பாம் கால்ஸ் இப்போ இந்த நம்ம இணையத்துல எல்லாம் பார்க்கணும். இந்த ஏர்டெல் ஜியோ இதெல்லாம் வந்து ஸ்பாம் கால்ஸ் அவாய்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இந்த ஏஐ தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப ஏஐ வந்து நம்ம மனித வாழ்க்கையில இப்போ நம்ம தற்போது 2025ல 21ஆம் நூற்றாண்டுல வாழ்றோம். இதுல இருந்து நம்ம ஏஐ வந்து இப்போ ஒரு ஆரம்ப காலம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஆனா இப்ப நம்ம ஏஐ இப்ப இல்லைன்னா கூட நம்மளால வாழ்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். அவ்வளவு வந்து அது மேல நம்ம டிபெண்ட் ஆயிட்டோம். அதாவது அது மேல நம்ம சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா வந்து பொழுதுபோக்கு மற்றும் ஊடகங்கள்ல எப்படி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ உருவாகி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்ம நிறைய வந்து இணையதளங்கள்ல நிறைய செயலிகள் இருக்குல்ல யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அதுல ஒவ்வொன்றுலயுமே வந்து இப்போ நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த பொழுதுபோக்குக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிப்லி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. என்னன்னா வந்து ஒரு மனிதருடைய உருவத்தை வந்து கேலி சித்திரமா மாத்தி அது அவங்களுடைய பிடிச்ச பாட்டோட இணைத்து அவங்க வந்து இணையத்துல போறதுதான் வந்து அந்த இது அந்த ஒரு இது ட்ரெண்டிங் சொல்றோம்ல இதுல வந்து ஏஐ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏஐ இதுல என்ன பண்ணோம்னா ஏஐ கிட்ட வந்து பேஜ நம்மளோட போட்டோ போட்டுட்டோம்னா அதை வந்து நமக்கு வந்து ஒரு இமேஜா மாத்தி தந்துரும். என்னன்னா வந்து நம்ம ஒரு கேலி சித்திரம் மாதிரி அதை வந்து மாத்தி தந்து அது வந்து கொடுத்துரு. அது நொடிகள்ல இது வந்து ஒன்னும் நேரமாக ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ பணம் கட்டியோ இல்லாம உடனே செகண்ட்ஸ்ல 2-3 செகண்ட்ஸ்ல இந்த வந்துடும். அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு நேரமும் நமக்கு மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன கேட்டாலும் செய்யற ஒரு இதுதான் நம்ம பாக்குறோம். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது நம்ம என்ன கேட்டாலும் இது வந்து செய்யறது. ஆனால் இது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொரு சில பேர் சொன்னாங்க இதை நம்ம ஆபத்தா பார்க்காம நம்ம இத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக நம்ம மேலும் நவீனமயமாகிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கறத இந்த செயற்கை நுண்ணறிவை பாக்குறாங்க. இப்போ வந்து ஊடகங்கள் அதாவது ஊடகங்கள்னா இந்த நியூஸ் சேனல்லாம் பாக்குறோம்ல அதுல வந்து இந்த சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றோம்ல அதெல்லாம் வந்து ஒரு சில இப்போ கரண்டா சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போறதெல்லாம் வந்து ஏஐல போட்டு அந்த காட்சியை வந்து நமக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. இதுக்கும் ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப ஏஐ வந்து பயனுள்ளதா தான் இருக்கு. அடுத்ததா கடைசியா ஐடி நிறுவனங்கள்ல மென்பொருள் தயார் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அதுல கூட எப்படி வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஏஐ வந்து இதுல எப்படி யூஸ் ஆகுதுன்னா முழுக்க அதாவது இப்போ ஆபீஸ் அதாவது வேலை பார்க்குற இடங்களும் நவீனமயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலை பார்க்குற இடமா இருக்கணும் எல்லாமே வந்து கதவு திறக்காமே நம்ம தள்ளாமே திறக்கிற மாதிரி வந்துச்சு. எல்லாமே சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார்ஸ் தான் யூஸ் ஆகுது. இப்ப நம்ம கதவை திறக்காமே திறக்கிறது நம்ம போனாலே திறக்கிறது
அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸஸ், அந்த ஐடி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் ஆகுது. ஐடி ஆஃபீஸர்ஸ்னு கிடையாது, இப்போ எல்லா பப்ளிக் பிளேசஸ்லயும் இந்த மாதிரி இப்போ நம்ம கதவு நம்ம போகும்போது அப்படியே அதுவா திறந்துட்டு போறது, கை டேப்ல வந்து நம்ம கை இப்படி வச்சாலே தண்ணி வர்றது, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் எதனால? செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்ததுனால. இன்னும் நிறைய நம்ம வந்து பார்த்தாலே வந்து கண்ணாடியில வந்து கண்ணாடியில கலர், அதாவது ஒளி வச்சிருக்காங்க, அந்த லைட் வச்சிருக்காங்க. இப்ப வந்து திடீர்னு நம்ம பார்க்கும்போது அப்படியே மாறும். இதெல்லாம் ஏஐ, அதாவது செட்டிங்ஸ் ஏஐ வச்சு மாத்துறதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஏஐ இன்றியமையாத ஒண்ணா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கடைசியா என்னுடைய கருத்தை வந்து முடிச்சுக்கிறோம். சி.வி. ராமன் அவர்கள் சொன்ன கருத்தோட முடிச்சுக்கிறேன். ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அவர்கள் வந்து தங்கத்தை வந்து கோடி கோடியா சேர்த்து வச்சா மட்டும் பத்தாது. அவங்க நாட்டுடைய அறிவியல் வளர்ச்சியை ஊக்குவித்தால் மட்டுமே அவங்க நாடு வளரும் அப்படிங்கறத முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சக்கரவாணி சார் வாங்க, பின்னோட்டம் கொடுங்க. சார் இதே சார் அவங்க ஃபர்ஸ்ட் முறையா பேசுறாங்க, இது வரைக்கும் எங்கேயுமே பேசுனது இல்ல, நம்ம தளத்துல தான் ஃபர்ஸ்ட் முறையா பேசுறாங்க. நல்ல நல்ல உரை, நல்ல உரை. வாங்க வாங்க சார், சக்கரவர்த்தி சார். சக்கரவர்த்தி சார் பேசுறீங்களா? நன்றி சார். நரேன் கார்த்திக் வந்துட்டு 9வது படிக்கிறதா சொன்னாரு, நம்ப முடியவில்லை. நல்ல அருமையான நிறைய குறிப்புகளை வைத்துக்கொண்டு செயற்கை நுண்ணறிவு பற்றி நமக்கு தெரிந்த அளவுக்கு, நம்முடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தெரிந்த அளவுக்கு 9வது படிக்கக்கூடிய மாணவன் மிக சிறப்பாக எடுத்து கூறினார். முதலாவது அவருக்கு பாராட்டுக்கள். அவர் எடுத்து கூறிய ஒவ்வொரு கருத்துக்களும் மற்ற பிள்ளைகளும் இதை காது கொடுத்து கேட்டிருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் இப்போ கல்லூரி லெவலில் நடத்தக்கூடிய அந்த பாடப்புத்தகங்கள் குறைந்துபட்டு வந்து இப்போது 9வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இவ்வளவு சிறப்பாக பேசியது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் ஒரு துறையாக எந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு அந்த துறையை பயன்படுகிறது என்று சொன்னது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி சார். மகிழ்ச்சி சார், நன்றி 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 சார். தேவேந்திரன், நேரம் குறைவா இருக்கிறதுனால நீங்க பின்னூட்டம் பிறகு கொடுங்க. இன்னொருத்தர் பேசிட்டோம். இல்ல நான் பின்னூட்டம் கொடுக்கல, நம்ம இவங்க 11 கொஸ்டின் மட்டும் சரி, நான் கூப்பிடலாம். அடுத்தது ஹரி பேசுற, பேசி முடிச்சோடனே கூப்பிடுங்க. ஹரிதேவ் சார், சொல்லுங்க சார். வாங்க, நீங்க உங்களோட உரையை கொடுங்க. அஸ்ட்ரானமி பத்தி பேசுங்க. தமிழ் என் உயிரே, தாயின் மொழியே, சென்றல் போல இனிமை தரும் செவ்வே, அறிவின் வழிகாட்டும் ஒளி விளக்கே, அழகான தமிழே எங்கள் பெருமையே என்று என் தமிழ் தாயின் மகிமையை போதும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழாசிரியர்களையும் வணங்கியும் என் நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் என் உரையை தொடங்குகிறேன். நான் இன்று வானியலில் சூரியன் மற்றும் அதை பற்றிய தகவல்களை பற்றி பேச வந்துள்ளேன். நம் பூமிக்கு ஒளி, வெப்பம், உயிர் அனைத்தையும் அளிக்கும் அதிசயமான நட்சத்திரம் யார்? அதுதான் நம்முடைய சூரியன். நம்ம சூரியன் தான் நம்ம சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பத்துடைய மைய பகுதியா இருக்கு. அந்த சூரியனை சுற்றி வர எல்லா கோள்களுக்குமே சூரியன் தான் வெப்பம், அதுக்கப்புறம் ஒளி, இது எல்லாமே சூரியன் தான் தருது. மொத்தம் சூரியனுடைய அமைப்பு மற்றும் வெப்பநிலையை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சூரியனில் 6 அடுக்குகள் உள்ளன. சூரியன்ல மொத்தம் 6 அடுக்குகள் இருக்கு. அதுல முதல்ல உள்ளது போர், ரேடியோ ஆக்டிவ் ஜோன், கன்வெக்டிவ் ஜோன், போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் மற்றும் கொரோனா. இதில் மையத்தில் அணுவிலி அப்படின்னா நியூக்ளியர் ஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல்ல சொல்லுவாங்க, நிகழ்ந்து ஹைட்ரஜன் ஹீலியமா மாறுது. நம்ம சூரியனுங்கிறது ஒரு பந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சூரியனுடைய உட்கட்ட வெப்பம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.50 கோடி டிகிரி செல்சியஸ் வந்து அதோடைய வெப்பம் வந்து இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதோட வெளிப்புறத்துல 5500 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குமாம். அதோடைய ஒளி நம்ம பூமிக்கு வரத்துக்கு 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனின் முக்கியத்துவம். சூரியன் இல்லைன்னா உயிர் இல்லை. அதாவது நம்ம மனுஷங்க நமக்கு தேவையான உணவை நம்மளோட, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு என்னையே எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்களேன். எனக்கு என்னோட அம்மா இருக்காங்க, என்னோட அப்பா இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எனக்கும் உணவளிப்பாங்க. ஆனா இந்த செடிகள் அதுங்களாக
ஒளி சேர்க்கை மூலயமா அது உணவு எடுத்துக்குது. முக்கியமா ஒளி சேர்க்கைக்கு முக்கியமான 2 விஷயங்கள், ஒண்ணு சூரியன்ல இருந்து கிடைக்கிற சூரிய ஒளியும், இன்னொன்னு நீரும் தான். அப்போ சூரியன் தாவரங்கள் இருக்கிறதுக்கு தாவரங்கள் வளர்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல வந்து பங்காற்றுது. நீர் சுழற்சி, காலநிலை மற்றும் வானிலை அனைத்திற்கும் காரணமே இந்த சூரியன் தான். இன்றைய உலகுல சூரிய சக்தி, சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தீவிரமா வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது. ஆனா இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோலார் பேனல் சொல்லிட்டு ஒண்ணு வீட்டுல வச்சிடுறாங்க. மொத்தம் அதுவே அவங்களுக்கு 30 வருடங்களுக்கு மேல வந்து உழைக்குது. இப்போ நீங்க ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் வந்து இபி பில் கட்டுறீங்க அப்படின்னா நீங்க சோலார் பேனல் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் தான் வந்து வரும். அப்ப சூரிய சக்தி மின்சார உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரமா வந்து விளங்குது. அடுத்தது சூரியனை பத்தின ஆராய்ச்சிகள். சூரியனை ஆராய இந்தியா ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை அனுப்பியிருக்கு. சூரியனுடைய வெளிப்புற அடுக்குகளை ஆராயும் நம்ம இந்தியாவுடைய முதல் சூரிய ஆய்வுக்கோள் ஆய்வு கருவி அப்படின்னா அது ஆதித்யா L1. சூரியனின் எதிர்காலம். சூரியன் எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். சூரியன் இன்னும் சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிரகாசிக்கும். பின்னர் அது சிவப்பு வால் நட்சத்திரமாக ஆகி வெள்ளை பூதகோளாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதாவது நம்ம சூரியனுக்கு ஏற்கனவே நம்ம சூரியன் 4,4,50,00,000 வருடங்கள் பில்லியன் வருடங்களுக்கு மேல வந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சூரியனுங்கிறது ஒரு நட்சத்திரம் இல்லையா, அதனால இன்னுமே அந்த நட்சத்திரம் வந்து 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு வந்து பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சிவப்பு வால் நட்சத்திரமாக மாறி வெள்ளை பூதகோளம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூரியன் என்பது வெறும் ஒரு நட்சத்திரம் இல்ல, அது உயிரின் இதயம் அப்படின்னு சொல்றோம். அதன் ஒளியே நம் வாழ்வை ஒளிர செய்கிறது. நம்ம இப்ப நைட் டைம் ஆயிடுச்சு, இப்ப சூரியன் வந்து மறைஞ்சிடுச்சு, இப்ப நிலா வந்து தெரிய ஆரம்பிச்சுட்டு, இப்போ ஒரு காலையில ஒரு 7 மணி ஆகுது, நீங்க ஏஞ்சி வெளியில போறீங்க, மறுபடியும் நிலாவே இருந்தா உங்களுக்கு என்ன தோணும்? அப்போனா நமக்கு ஒரு வாழ்க்கையுடைய ஒரு தொடக்கமாவும் சூரியன் தான் வந்து அமையுது. ஒரு மனிதன் வாழ்றதுக்கு முக்கியமான ஆதாரமாவும் சூரியன் தான் அமையுது. சூரியன் இல்லைன்னா மனிதர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து பயன் இல்லாத, அதனால அதை அறிவுடன் பயன்படுத்துவோம் என்று. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாணவர்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம பகுத்தறிவு, நம்ம உலகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்றது மட்டும் விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் எல்லா நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆச்சு. பரவாயில்ல கை தட்டி கொடுப்போம். மகிழ்ச்சி, அருமை தம்பி, ஒரு நல்ல உரை கொடுத்தீங்க, நன்றி. கோபாலரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஹரிதேவ் நல்லா பேசினாங்க, அஸ்ட்ரானமி பற்றி ஜென்ரலாக பேசினாருங்க. அதில் வந்து முக்கியமாக சூரிய குடும்பத்தை பற்றி பேசும்போது சிறப்பாக இருந்தது. அதனுடைய அமைப்பை பார்க்கும்போது 6 அடுக்குகள்னு சொன்னார். அது ரொம்ப டீப்பான விஷயங்கள். ஸோ வெப்பம் வந்து 1.5 கோடி டிகிரி டெம்பரேச்சர்னாரு. ஸோ நம்ம ஆர்டினரி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் பல கோடி மடங்கு பெரிது அப்படின்னு நினைக்க தோன்றுது. அதே மாதிரி அதனுடைய ஒளி வந்து சூரியன்லேருந்து 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் பூமி வந்து அடைய அப்படின்னு சொன்னார். நல்ல ஒரு சிறப்பான செய்தி. அதே மாதிரி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி முக்கியம். இது பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சோலார் எனர்ஜி இப்போ வந்து பயன்பாட்டில் வந்துட்டு இருக்கு, வீடுகள்லேயும் இண்டஸ்ட்ரியிலையும். அதே மாதிரி இப்போ விமானங்கள் கூட சோலார் எனர்ஜியில் இயக்கத்துக்கு தயாரித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மை. ஸோ நம்ம இந்தியாவில் சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆதித்யா விண்வெளி துறையில் நல்லா சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு இதில்.
ஸோ அதே மாதிரி இந்த சோலார் சிஸ்டம் கூட விரைவில் வந்து அதனுடைய தன்மை இழக்கும் அப்படின்ற அளவுக்கு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்கன்ற புதிய தகவல்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூரியனை வைத்து தான் கணக்கிடுறோம் அப்படின்றது பெரிய நல்ல தகவல். நல்லா சிறப்பாக பேசுனீங்க தம்பி. ஹரிதேவ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. இப்போ நம்மிடையே வந்து ஒரு இரட்டையர் இணைஞ்சிருக்காங்க. பேருன்னா 11 குஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரட்டையர்கள். அவங்க பேசுவாங்க. 11 குஷன் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வாங்க. தொன்மை. யார் பேச போறது? உங்க பேர் சொல்லிட்டு ஆரம்பிங்க. வணக்கம், என் பெயர் லவன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சியோன் சர்வதேச பொதுப்பள்ளி, சென்னை. தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என்று 16 சிறப்பியல்களுடைய என்னுடைய தாய்மொழியாம் தமிழை வணங்கி என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன். நான் இன்று எதை பற்றி பேச போகிறேன் என்றால், நான் எழுதிய இந்த புத்தகம், நானும் என்னுடைய அண்ணன் 11 குஷன் எழுதிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் பெயர் ஒரு கருவில் இரு உயிர்கள். அதாவது முதலில் இந்த புத்தகம் நாங்கள் ஏன் எழுத வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் அதற்கு எங்களுக்கு தமிழ் மீது இருந்த அந்த ஒரு பற்றுதான் காரணம். எங்களுடைய தாயார் சிறு வயதிலிருந்தே குளிக்கும் போது கூட எங்களுக்கு ஆத்திச்சூடி என்று அனைத்தும் சொல்லிக் கொடுத்து தமிழ் மீது எங்களுக்கு பற்றை வளர்த்தார். அதன் பின்பு நாங்கள் கவிதை எழுத தொடங்கி இப்போது ஒரு கவிதை நூலே எழுத ஆரம்பித்திருக்கின்றோம். இதை நாங்கள் மே மாதம் 25ஆம் தேதி வெளியிட்டோம். இந்த நூலை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் அது அமேசான் வலைத்தளத்தில் இருக்கின்றது. இது 225 ரூபாய். இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியவர்கள் யார்? முதலில் அணிந்துரை வழங்கியவர்கள் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா. அடுத்து பழையதுரை ஐயா என்று பல பேர் இருக்கின்றனர். சத்யநாராயணராஜ் பாலகுரு ஐயா, பாலசீனிவாசன் ஐயா, பாபு சசிகரன் ஐயா. அதன் பின்பு நம்முடைய விஜி சந்தோஷம் ஐயாவும் இருக்கின்றார். அக்னி ஸ்டீல் ஓனர் தங்கவேலு ஐயா இருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சரின் காப்பாளர் திருநாவுக்கரசு IPS ஐயாவும் இருக்கின்றார். பிரம்மோஸ் ஏவுகணை கண்டுபிடிப்பாளர் சிவதான பிள்ளை ஐயா வாழ்த்துறை தந்திருக்கின்றார். எங்கள் பள்ளி தாளாளர் பெருமான் விஜயன் ஐயா வாழ்த்துறை தந்திருக்கின்றார். மீனாட்சி அம்மா வாழ்த்துறை தந்திருக்கின்றார்கள். இப்படி பல பேர் வாழ்த்துறையும் ஐந்துரையும் தந்து எங்கள் புத்தகத்திற்கு அழகு சேர்த்துள்ளார்கள். இந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் என்ன அனுபவங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்போது எங்களுடைய வயதிற்கு ஏற்ற கவிதையை மட்டுமே நாங்கள் எழுதி கொண்டிருக்கின்றோம். இன்னும் வருடங்கள் போக போக நாங்கள் இன்னும் எங்கள் கவிதை பொலிவை அழகுபடுத்த வேண்டும், எங்கள் கவிதை நயத்தை மிகவும் அழகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். அதாவது இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு எப்படி என்றால், ஒரு தலைப்பு இருக்கும். அதில் மாற்றி மாற்றி நாங்கள் இருவரும் ஒவ்வொரு கவிதையாக எழுதியிருப்போம். இப்போது இந்த தலைப்பில் பார்த்தீர்களே ஆனால் புத்தகம் என்ற தலைப்பு ஒன்று இருக்கின்றது. இதிலே ஒரு பக்கம் நான் எழுதியுள்ளேன், ஒரு பக்கம் என்னுடைய அண்ணன் குஷன் எழுதியுள்ளான். என்னுடைய அண்ணன் எழுதிய கவிதை என்னவென்றால், கைபேசியில் முடுங்கி இரவெல்லாம் அடங்கி புத்தகத்தை புரட்டாததால் தொலைக்காட்சியில் தொலைந்ததால் என் அறிவின் அருவி அடங்கியதோ என்று கேட்கின்றார். என்னுடைய கவிதையிலிருந்து ஒரு சில வரிகள் எடுக்கின்றேன். பல காலங்களுக்கு உன்னை அழைத்து செல்ல நான் ஒன்றும் நேர பயணி அல்ல, உன் வாழ்க்கை பயணி, நெருங்கிய நண்பனாக இப்படிக்கு புத்தகம். அதாவது காலம் என்னும் சுழற்சியில் நம்மை கால பயணி என்னும் அந்த இயந்திரம் கூட்டு போகாது. புத்தகம் படித்தாலே அதில் வரும் காலங்களில் நாம் கனவிலேயே பல காலங்களை காணலாம் என்பதை இந்த கவிதை மூலம் நான் கூற வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் நாங்கள் மொத்தம் 50 கவிதைகள் எழுதியிருக்கின்றோம். இந்த 50ற்கும் நாங்கள் இருவரும் மாற்றி மாற்றி எழுதி 200 கவிதைகள் என்று வந்திருக்கின்றது. மொத்தமாக 100 கவிதைகள், மொத்தமாக 150 பக்கங்கள். இந்த நூலின் பெயரை இன்னொரு முறை கூறுகின்றேன். ஒரு கருவில் இரு உயிர்கள். நாங்கள் இருவரும் இரட்டையர்கள் என்பதாலும் ஒரு தலைப்பிற்கு 2 கவிதைகள் இருப்பதாலும் ஒரு கருவில் இரு உயிர்கள் என்று இந்த நூலுக்கு பெயர் வைத்தோம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை நாங்கள் வெளியிட்ட பின்பு எங்களுக்கு பல விமர்சனங்கள் வந்தது. அதாவது இந்த நூலை இவங்க எழுதல, இவங்க அம்மா அப்பா தான் அப்படி எழுதியிருக்காங்க, இவங்க பொய் சொல்றாங்க என்று பல பேர் சொன்னார்கள். இதை காணும் போதெல்லாம் எங்கள் மனம் வருந்தியது. நாங்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னோம் என்றால், இப்போது கூட நீங்கள் ஒரு தலைப்பு கொடுங்கள், நாங்கள் எழுதி காண்பிக்கின்றோம். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய மனிதர்கள் எழுதுவது போல் இருக்கும் கவிதை அல்ல. இது ஒரு சிறுவனின் மனப்பான்மையிலிருந்து எழுதப்பட்ட கவிதை. இன்னொரு கவிதையும் எழுதியுள்ளே. மனித கடவுள் கடமையை முன்னிறுத்தி, கண்ணியத்தை நிலைநிறுத்தி, சகிப்புத்தன்மையை சாராசமாய் வைத்து, இரவு பகலாய் உழைத்து, அனுபவங்கள் பல அனுபவித்து, நோயாளிகளை அனுசரித்து, தன் வாழ்வை அர்ப்பணித்து, முதலுதவியை சட்டென தீர்மானித்து, கம்பீர நடையெடுத்து, நோய்களுக்கு எதிராக படையெடுத்து எங்களை காக்கும் குலசாமியே. இது போல இன்னும் 3 பத்திகள் வரும். இது மனித கடவுள் என்ற தலைப்பில் நான் மருத்துவரை பற்றி எழுதியது. இப்போது என் அண்ணன் பேசுவான். நன்றி, வணக்கம். கல்லில் ஒளி எழுப்பி, கடல் அலையில் நடனமாடி, புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி, நெல்லில் மணி பொழுத்த நிலைத்த பொருளாகி, மெல்லியரால் மெல்லிதழில் வித்தார நகையாகி, சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே பாலியவே. சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து, முப்பாலும் நண்பாலாகி, பேருரை நிகழ்த்த என் நாவனில் நடம் பயின்ற நறுந்தமிழே. உன்னை வணங்கி இங்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னோட தம்பி லவன் நாங்க எழுதிய அந்த கவிதை புத்தகம் ஒரு கருவில் 2 உயிர்கள் அப்படின்ற அந்த புத்தகத்தை பத்தி விரிவா சொன்னாரு. ஆனா நான் அதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட அனுபவங்கள் அது என்னதுன்னு நான் முதல்ல இந்த கவிதை புத்தகத்தை பார்த்து நான் சொல்றேன். இப்படி நாங்க நிறைய தலைப்புல எழுதியிருக்கோம். லவனுக்கு பிடித்த அந்த தலைப்புகள் அவன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டான். ஆனா என்னோட மனசுக்குள்ள நான் எழுதின கவிதை எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட தம்பி லவன் எழுதின கவிதையும் பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை நான் இப்ப சொல்றேன். முதலில் லவனோட கவிதை. தேநீர் அப்படின்னு தலைப்பு. தேநீர் பருகும் நான் கோப்பையுடன் உங்கள் முன், ருசியுடன் எண்ணாவில் நடனமாடும் தீஞ்சுவையில், வாழ்வும் தேநீரும் ஒன்றுதான். பாலாக நம் சவால்கள், தேயிலையாக நம் முயற்சிகள், சர்க்கரையாக நம் அனுபவங்கள், சேர்ந்த கலவையான தேநீர். ஆம், நான் பருகிய சுவை நீர். ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு ரகசியங்கள். உன்னை நுகர்ந்து குடிக்கையிலே அனைத்தும் மறந்து விடுகிறேன். கோப்பையும் என் உதடும் ஒட்டும் போது இணை பிரியா நண்பனாய் உணர்கிறேன். உன்னிடமே சரணடைகிறேன். சுவைத்து ரசித்து உணர்ந்து குடியுங்கள். மனதில் அது தரும் 1000 அனுபவங்கள். இது லவனோட கவிதை. நான் ஒரு கவிஞனா பார்க்கும்போது இந்த கவிதை எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. சரி, இப்போ என் கவிதையை கொஞ்சம் சொல்றேன். இதோட தலைப்பும் தேநீர் தான். புத்துணர்ச்சியின் புது உறவாய், நாவில் நிற்கும் உறவாய், வகை வகையாய், விதவிதமாய், ரக ரகமாய், சுவையின் உரை விடமாய், மாலை உன்னிடம் மயக்கமாய், மூலிகை சேர்ப்பதால் ஜொலிக்கிறாய். உன்னை பருகியவுடனே தித்திக்கிறாய், தேனாய் இனிக்கிறாய். அதனால் தான் உனக்கு தேநீர் என்றானதோ. மழை நேரம் அது, உன்னை பருக ஆசைகள், மறுபடியும் கேட்டால் விழும் அன்னையிடம் பூசைகள். மழை நேரம் அது, உன்னை பருக ஆசைகள், மறுபடியும் கேட்டால் விழும் அன்னையின் பூசைகள். கோப்பை நிறைந்த உனை ருசிக்கும் போது வரும் அந்த கவிதை. ஆகா, என்ன ஒரு வித்தை! சுவையும் மனமும் உன்னுள் அடக்கம், நுகரும் போது எனையறியாத ஒரு மயக்கம். தேநீரை சுவைத்து ரசிப்போம், அளவோடு பருகுவோம், ஆரோக்கியத்தோடு வாழ்வோம்.
இப்படி நாங்க வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறோம். அது வந்து உங்களை போல இருக்கிற பெரியவர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மீண்டும் மீண்டும் நாங்க நிறைய கவிதைகள் எழுதுவோம். தமிழ்ல எங்களோட அறிவு இன்னும் ஜொலிக்கும். சரி, இப்போ வந்து எனக்கு தோணுனது 99 பூக்கள், அதாவது கபிலர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த குறிஞ்சிப்பாட்டுல இருக்கிற கபிலர் குறிப்பிட்டுள்ள 99 பூக்கள் தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. 100 பூக்கள் அவர் எழுதல, குறிப்பிட்டது 99 தான். அந்த 99 நான் இப்ப சொல்றேன். காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கொடுவேரி, தேமா, மணிச்சிலை, உண்டுல், கூவிளம், எருள், சுள்ளி, கூவுரம், வடவனம், வாகை, குடசம், எருவை, செருவிலை, கருவிளம், பயினி, வாணி, குரவம், பசும்புடி, வகுளம், காயா, ஆவிரை, வேரல், சூரல், சிறுபூரை, குறுநருங்கண்ணி, குறுகிலை, மருதம், கோங்கம், பொங்கம், திலகம், பாதிரி, செருந்தி, அதிரல், செண்பகம், கரந்தை, குளவி, மாமரம், தில்லை, பாலை, முல்லை, கஞ்சங்குள்ளை, பிடவம், செங்கடுங்காலி, வாழை, வள்ளி, நெய்தல், தாளை, தலவம், தாமரை, ஞாழல், மவ்வல், கொகுடி, சேடல், செம்மல், சிறுசங்குழலி, கோடல், கயிறை, காஞ்சி, கருங்குவளை, பாங்கர், மரவம், தனக்கம், ஈங்கை, இலவம், கொன்றை, அடும்பு, ஆத்தி, அவரை, பகன்றை, பலாசம், பிந்தி, வஞ்சி, பித்திகம், சிந்துவாரம், தும்பை, துளாய், தோன்றி, நந்தி, நரவம், புன்னாகம், பாரம், பீரம், குறுக்கத்தி, ஆரம், கால்வை, புன்னை, நரந்தம், நாகப்பூ, நள்ளிருள் நாரி, குழுந்தம், வேங்கை, உலகு. இதுதான் அந்த 99 பூக்கள். நன்றி. அருமை அருமை அருமை. ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களோட புத்தகம் நீங்க எழுதி இந்த வயசுல நீங்க கவிதை எழுதி வாழ்த்து வெளியிட்டதுக்கு உங்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா அருமையா பேசுறீங்க. அந்த தமிழ் அழகா உள்வாங்கி இருக்கிறீங்க. தமிழ்ல அழகான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இந்த தெளிவான சிந்தனை இருக்கு. தெளிவா பேசுறீங்க. மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. வசந்தி மேடம் இருக்கீங்களா? இருக்கோம் சார். அதாவது இதுல வீடியோல வர முடியாது, பேசுறேன். ஆனா அதாவது மலைச்சு போயிட்டேன் உங்களோட தமிழை கேட்டு. அச்சோ இவ்வளோ அழகா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை சின்ன வயசுல இத்தனை அழகா, அதாவது மழலை கூட மழலை இருக்கு, மழலை இருந்தா கூட அதுல அந்த வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பேசுறது. நம்ம ஊர்ல இன்னும் தமிழ் போகல, தமிழ் போயிடுச்சுக்கு நம்ம இல்லை இருக்கு அதுல. மிக அற்புதம். அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய பேச்சு. மிக மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து தங்களுடைய அறிவை வந்து வேஸ்ட் பண்ணாம, அதாவது அவங்களுடைய நேரத்தை வீணாக்காம அவங்க கவிதை எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த அந்த தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தலைப்பு வந்து எனக்கு, நான் வந்து டீச்சராக இருந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து இதே மாதிரி தான், உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப எது பண்ணாலுமே திருத்தமாக பண்ணுவாங்க. கட்டாயமே ரொம்ப நல்லா ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அது மாதிரி நீங்களும் ரொம்ப உங்களுடைய உன்னிப்பாக எல்லாத்தையும் கவனித்து மேலும் நீங்கள் ரொம்ப நல்லா வளரணும். ஒரு துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் உள்வாங்கி அதை நல்லா வந்து முன்னேறணுங்கிறத வாழ்த்துக்களோட இதை முடிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். அதாவது யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ அழகாக டேலண்ட்ஸை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு. நான் ஏதோ சின்ன குழந்தைங்க பேச போகிறாங்கன்னு நினச்சேன். இவங்கெல்லாம் வந்து நம்மளோட பெருசாக இருக்கிறாங்க. ஐயோ அப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இந்த குட்டி குழந்தைங்க அந்த 11 வந்தபோதே சரி ட்வின்ஸ் 2 பேர் பேசுவாங்கன்னு நினைச்சேன்.
ரொம்ப அருமையா இருந்ததுப்பா உங்க கவிதை. இதுல இன்னொன்னு சிறப்பானது என்னன்னா, அந்த 99 பூக்கள் பத்தி சொன்னேன். ஸோ உன்னுடைய மெமரி பவரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை நல்லா வளர்த்துக்கோ. இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணுங்க. நாங்க வந்து சின்ன பசங்க ஏதோ வேற மாதிரி இப்ப என்ன நான் எதிர்பார்த்தேன். ஆனா உங்க லெவல் இன்னும் அதிகமா இருக்கு. இன்னும் எல்லாமே நல்லா பண்ணுங்க. அந்த கவிதையெல்லாம் நல்லா இருந்தது. அந்த டீ நீ குடிப்பியோ என்னவோ தெரியல, ஆனா அந்த சொன்ன விதம் அவ்வளவு நல்லா இருந்தது. டீ பிடிக்காதவங்களுக்கெல்லாம் கூட டீ போய் குடிக்கணும்னு தோணுது. அவ்வளவு அளவுக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க. நன்றிப்பா. நன்றி நன்றி. ஆரம்பிங்க சார். மொத்தமா பின்னோட்டம் கொடுத்துருங்க நீங்க எல்லாம். ஏன்னா பேசாது சார் ஒரு சிறு தகவல். சொல்லுங்க சார். அந்த புத்தகம் வந்து பதிப்பகம் பேர் வந்து தமிழால் இணைவோம் பதிப்பகம். ஒரு கருவில் இரு உயிர்கள் பதிப்பகம். அந்த அந்த புத்தகம் பதிச்சவங்க பேரு தமிழால் இணைவோம் பதிப்பகம். அதுவே மிக சிறப்பு. அந்த மாதிரி ஒரு பதிப்பகம் இருக்குங்கிறதே மிக சிறப்பு. தமிழால் இணைவோம். தமிழ் ஒரு குழு இருக்கு, அவங்க பதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தானே? அதான் நினைக்கிறேன். உங்க பெற்றோர் என்ன பண்றாங்கப்பா? எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. எங்க அப்பா வந்து பிசினஸ் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் பிசினஸ் அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. எங்க இருக்கீங்க? நாங்க தாம்பரம். ஓ வெரி நைஸ். நான் அடுத்த முறை வரும்போது முடிந்தால் சந்திக்கிறேன். அருமை அருமை. பாராட்டு, வாழ்த்து. உங்களோட வாழ்க்கை செம்மை அடைய என்னுடைய வாழ்த்து. நன்றி. வாங்க சார், ஆரம்பிங்க சார் பேசுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் நீங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல லவன் குசன் இருவரையும் முதல்ல பாராட்டணும். நல்ல அருமையா வந்து கவிதைகள் சொன்னாங்க. வந்து கவிதைகளை பத்தி வந்து கவிதையை கொடுக்குற முன்னோட்டமே வந்து யார் யார் வாழ்த்துறை அறிமுகப்படுத்தி சொன்னாங்க. வந்து மிக அருமை. நாங்க வந்து என்னமோ சின்ன பசங்க எப்படியோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சது வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு எதிர்பார்க்காம நடந்த நினைச்சு கூட பார்க்க முடியல எங்களால. வந்து அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உங்களை ஊக்குவிக்கிற உங்க அம்மா அப்பாவுக்கும் பாராட்டுக்கள். அப்புறம் இது தவிர அடுத்து பேசின இது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் முன்னேற வாழ்த்துக்கள். அடுத்தது அந்த ஹரிதேவ் பேசினார் சூரிய மண்டலத்தை பத்தி. சூரிய மண்டலத்தை பேசிய ஹரிதேவ் சின்ன வயசுலயே 9ஆம் கிளாஸ்லயே வந்து அழகா வந்து சொல்லி முடிச்சீங்க வந்து சூரிய மண்டலத்தை பத்தி. உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நரேன் கார்த்திக் செயற்கை நுண்ணறிவை பத்தி ஒரு பெரிய வந்து விவரங்கள் கொடுத்தீங்க. அது வந்து மிக சிறப்பா இருந்தது. பிள்ளைங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு இந்த இதை பயன்படுத்துறாங்கிறத வந்து நீங்க வந்து எடுத்து சொன்னீங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சிறுத்திகா வந்து நீரின் மேலாண்மை, அதுவும் வாழ்த்துக்கள். ஸ்ரீகிரி வந்து அலைபேசியோட மாணவர்கள் இழந்தது, அது ரொம்ப நல்ல மாணவர்கள் அவசியம் கற்றுக்க வேண்டிய ஒரு செய்தியா வந்து இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னால வந்து சஞ்சய் பேசுறது உணவின் முக்கியத்துவத்தை பத்தி சொன்னது வந்து அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு வரையும் நான் சொல்லறதுக்காக தான் சொன்ன வந்து. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் முத்தாய் போத்த மாதிரி வந்து முதல்ல பேசிய வந்து அதாவது அந்த பெண் வந்து ராகவி தான். ராகவி பெண் விடுதலையை பத்தி பேசி வந்து பெண் பிள்ளைகளை பத்தி வந்து எங்க நினைக்க எப்படி வந்து அவங்கள வந்து சுதந்திரமா விடணுங்கிறத பத்தி சொன்னது. அந்த பிள்ளையுடைய பேச்சு ரொம்ப மனசை கவர்ந்தது. ஏன்னா நம்ம ஒரு பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தெரியும் வந்து அதனுடைய உணர்வுகள் வந்து அந்த உணர்வை வந்து அப்படியே எங்களை போல வந்து எங்களை போல வந்து இருக்கிற தகப்பன்மார்களுக்கு வந்து நாங்கள் வளர்த்த விதம் வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் மனத்த மாதிரி தான் இருந்தோம், இதே போல எல்லாரும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையத்தான் வந்து உங்கள் கருத்து மூலம் சொல்லியிருக்கிறீங்க. அது ரொம்ப அருமை. எனக்கும் நாராயணமூர்த்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய ஒற்றுமைகள் இருக்குது இந்த விஷயத்தில். வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை வந்து என்னமோ எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பெண் பிள்ளைகளை வந்து சீராட்டி பாராட்டி அதுக்கு முக்கியத்துவம் ஆண் பண்ண அந்த வேறுபாடு இல்லாமல் வளர்க்கணும்னு சொன்னீங்க. அது ரொம்ப அருமை. அது வந்து அந்த பிள்ளைய வந்து ரொம்ப பாராட்டணும். வந்து பொதுவாக இந்த சின்ன பிள்ளைகள் இந்த சுதந்திர நாளில் வந்து இந்த சிறுவர் தின நாளில் வந்து அத்தனை பிள்ளைகள் என்ன மாதிரி பேச போகிறாங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு நேரத்தில் வந்து ஸ்டீஃபன் சார் வந்து ரொம்ப அருமையாக வந்து எல்லாவற்றையும் நல்ல ஏற்பாடு செய்து உங்களை பேச வச்சது வந்து எங்களுக்கு பெருமை. ஸ்டீஃபன் சார் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும், பிள்ளைகளுக்கும் பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. ரத்னவடிவேல் சார் வாங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். லவன் குசன் அவர்களெல்லாம் இப்பொழுது வளர்த்த இந்த தளத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த வயதிலே இப்படி ஒரு நூலை வெளியிட்டு
தமிழினுடைய பெருமையை பற்றி பேசி இன்னும் பல விடயங்களை பற்றி எல்லாம் உங்களுடைய சிறப்பான உரைக்கு மிகவும் நன்றி. அருமையாக இருந்தது. நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல மற்ற ஏனைய சிறுவர்களும் நான் யோசிக்கிற உண்டு நான் அந்த அநேகமாக பார்த்துருக்கிறேன். அந்த வெளிநாடுகளில் குறிப்பாக அந்த அமெரிக்கன் சில்ட்ரனை பார்த்துருக்கிறேன். அவர்களை மைக்க கொடுத்த உடனே கடற்கடன் அப்படி பேசிக்கொண்டு போவார்கள். அவ்வளவு சிறப்பாக அந்த தோட்ட ஃப்ளோ இருக்கும். அதே போல இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் இவ்வளவு சிறப்பாக சில பிள்ளைகள் நான் பார்த்த மாதிரிக்கு நான் கவனித்தபடிக்கு எதுவித குறிப்பும் இல்லாமல் பேசினவர்கள் போல எனக்கு தெரிந்தது. அதெல்லாம் எப்படி இவர்கள் இதை எல்லாம் நினைவில் வைத்து இதை புரிந்து கொண்டால்தான் இதையெல்லாம் பேசியிருக்க முடியும். சும்மா ஒன்றை வாசித்து போட்டு அதை நின்று பேசியிருக்க முடியாது. இந்த ஆரம்பத்திலே அந்த பெண்களுடைய விடயங்களை பற்றி பேசின நான் நினைக்கிறேன் ராகவியன் நினைக்கிறேன் மிகவும் ஒரு முற்போக்கான பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். எல்லா பிள்ளைகளும் அருமையாக இருந்தது. இன்றைய இந்த குழந்தைகள் தினத்தில் இப்படி அவர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களை அழைத்து இந்த தளத்தில் பங்கு பெற்ற வைத்து பெரியவர்களுடைய ஆசிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக மைண்ட் யுவர் மைண்டுக்கு ஒரு பெரிய வாழ்த்து, பெரிய நன்றி. லவன் குசன், தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்களுக்கு இன்னும் பல நூல்களை நீங்கள் எழுத வேணும். தமிழ் மொழியில் இன்னும் ஆர்வம் கொண்டு இன்னும் பல விஷயங்கள் தமிழ் மொழியை பற்றி உங்களுக்கு இன்னும் பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய பெற்றார்கள் ஏற்படுத்தி தருவார்கள் என்று நினைக்கிறேன். வாழ்க வளர்க. நன்றி ரத்னவடிவேல் சார். செல்வகுமார் சார் வாங்க. சார், லவன் குசன் ரெண்டு பேருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க சொன்ன கவிதைகள் கேட்டு நானே அப்படியே மெய்மறந்து போய் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா உங்களுடைய நீங்க இந்த வயசுல நீங்க புக் எழுதியிருக்கீங்கன்னு சொல்றது இன்னும் பிரமிப்பா இருந்தது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு உத்வேகம் மாதிரியா இருக்குது. இந்த வயசுல நீங்க இவ்வளவு தூரம் செய்திருக்கீங்கன்றது இதுவே ஒரு பெரிய சாதனையா தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. ப்ளஸ் மற்றவங்க எல்லாருமே சார், எல்லா பசங்களுமே இன்னைக்கு சிறுவர் தினம்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ கொஞ்சம் சரி ரொம்ப இது டீட்டெயிலாக இருக்காதுன்ற மாதிரி நினைச்சோம். கடைசியில் பார்த்தா இவங்க எல்லாருமே நம்மையே மிஞ்சினவங்க மாதிரி எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னது ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்தது. என்னன்னா இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அவங்க எப்படி உள்வாங்கிக்கிட்டு அதை நம்மக்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்ற நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். இனியோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்த உங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி வந்து உங்களை பாராட்டிக்கினே தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் சார். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு புதுமையை செய்துன்னு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன புதுமை பித்தன் ஏதாவது பட்டம் கொடுக்குறதா என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் தினசரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பிரமிக்க வைக்கிறீங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த சின்ன பசங்களெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க பாருங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வந்து நீங்கள் இவ்வளோலாம் மெனக்கட்டு இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்கான ஒரு தருணம் சார். இது ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார். ஏதாவது நன்றி சொல்லணும்னா அந்த ஆசிரியர்களுக்கும் தேவேந்திரனுக்கும் தான் நன்றி சொல்லணும். இது ஏற்பாடு பண்ணது மகிழ்ச்சி. செல்வா பேசுறீங்களா? செல்வா இருக்காரா? போயிட்டாரா? செல்வா போயிட்டாரு சார், கிளம்பிட்டார் சார். வாங்க ஜாக்லின் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். சில்ட்ரன்ஸ் டே இது வந்து எல்லாருக்குமே மறக்க முடியாத நாள். இந்தியாவில் எல்லா குழந்தைகளுமே தளத்துல வந்து மிக அருமையா பேசினாங்க. இதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து மறந்து போனாலும் கூட அந்த இடத்தை விட்டு அவங்க அகலல, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணதுக்கு தயாரா இருந்தாங்க. இப்ப கடைசியா பேசின லவன் குசன் வந்து சொல்றேன், அவங்க அந்த எதிர்கால கவிஞர்களுக்கு என்னுடைய சார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கருவி இரு உயிர்கள். இந்த புத்தகம் பல உயிர்கள் படிக்க வேண்டும். வாழ்த்து
லவன் குசன் அனைத்து மாணவிகளையும் ஒன்றாக சேர்த்து இந்த இடத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் டேயை ஒரு விசேஷமாக கொண்டாட வைத்த ஸ்டீஃபன் சாருக்கும் மற்றும் இதற்கு ஏற்பாடு செய்த ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி. சித்ரா வாங்க. சித்ரா சித்ரா டீச்சர் இருக்கீங்களா? ஓகே, அலமேல் மேடம் பேசுறீங்களா? அலமேல் மேடம். நானு இந்த மாதிரிதான் எல்லாமே நல்லா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெரி நியூ ப்ரோக்ராம் சார், ரொம்ப நல்லா இருக்கு. சில்ட்ரன்ஸ் டே வி ஆர் செலிப்ரேட்டிங் இன் வெரி கிராண்ட் வே. இந்த குழந்தைங்களுக்கு என்னோட நல்ல வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இப்பவே நான் சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் கவிதைலாம் எழுதினேன் சார். எனக்கு ஒன்றும் தோணவே இப்படிலாம் எழுதி வச்சு சேர்த்து வச்சு புக்கெல்லாம் போடலான்னு. யாரும் நம்ம அந்த நேரத்துல அப்படி இருந்தோம் நம்மளாம். ஆனா இவங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. இந்த காலத்து சில்ட்ரன்லாம் டூ கிளவர்ஸ். அவங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க சான்ஸ்லாம். புக் பண்ணி புக்கை போட்டு அணிந்துரை வாங்கி எல்லாத்தையும் வாழ்த்தெல்லாம் வாங்கி என்ன அழகா சிம்பிள் டாபிக்ஸ் எல்லாம் அழகா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த மாதிரி தான் அந்த மற்றவங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்கலாம் நல்லா பேசியிருக்காங்க, பாடியிருக்காங்கன்றாங்க. எல்லாருமே இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப ஷைன் பண்றாங்க. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பேத்தி வந்து போபால்ல ஒரு பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா. 8 இயர்ஸ் தான். இந்த மாதிரிலாம் குழந்தைங்கலாம் ஷைன் பண்றதுன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. நீங்கெல்லாம் நாளைக்கு பெரிய நட்சத்திரங்கள் ஆகணும். படிப்பையும் விட்டுறாதீங்க. என்ன படிப்போ படிச்சுட்டு இந்த சைட்ல தமிழையும் மறந்துடாதீங்க. தமிழ் தான் நம்மளுக்கு உயிர் மூச்சு. தமிழை மறக்காம தமிழை நல்லா கத்துக்கிட்டு தமிழ்லயும் நிறைய நீங்க ஷைன் பண்ணணும். எல்லாருக்கும் என்னோட ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி தம்பிகளா, நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி டாக்டர். வாங்க சித்ரா பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நல்ல நிகழ்வு. குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் பள்ளி மாணவர் மாணவியர் இருவரும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. எல்லா குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசினாங்க, இயல்பா பேசினாங்க. அதோட கருத்துக்கள் வந்துங்கிறது நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல இருந்து அவங்க பேசுறாங்க. அப்ப சிந்திக்கக்கூடிய திறன்ங்கிறது அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு உணர்த்தி இருக்கு. நன்றி சார். நன்றி சித்ரா, உங்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்க ஒரு 2 மாணவர்களை கொண்டு வந்தீங்க, அவங்களும் நல்லா பேசினாங்க. அதற்காக மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். வேற யாராச்சும் பேசுறீங்களா? குழந்தைங்களை பத்தி நம்ம முதல்ல ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் பின்னோட்டம் கொடுத்துங்க. வேற யாராச்சும் பேசுறது தான் பேசலாம். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பின்னோட்டம். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஆரம்பங்க சார். ஏதாச்சும் சொல்றீங்க? முடிச்சிட்டீங்க, நீங்க முடிச்சிட்டீங்க. நாராயணன் சார். இல்ல சார், சொல்லிட்டேன் நானு. மேடம் மேடம் இருக்கீங்களா? செல்வா கூப்பிடலாம்னு நினைச்சேன். செல்வா அதுக்குள்ள போயிட்டாரு, இருந்தாரு. மகிழ்ச்சி. அமிதா மேடம் வாங்க. அதாவது வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாவுமே இருந்தது, வருங்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னுட்டு. இவங்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரங்களாக காலையில வானத்திலே தோன்றக்கூடிய விடிவெள்ளிகளாகத்தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்துக்கிட்டு பேசும் பொழுது அத்தனை தலைப்புமே ரொம்ப முக்கியமான தலைப்புகளாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்புகளாகவும் இருந்தது. இந்த 2 லவகுசர்கள் இவங்க 2 பேரும் ரொம்ப அழகா எல்லாமே கொடுத்தாங்க. இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பிள்ளைங்க அப்படின்னு நம்ம பார்க்கிற மாதிரி இருக்கு. அதாவது இன்றைய குழந்தைகள் நாம் எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தோம் அப்படின்னு பாடல்லாம் சின்ன பிள்ளையில எங்களுக்கெல்லாம் கத்து கொடுத்துருந்தாங்க. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அதுதான் தோணுது. மிக சிறப்பா அந்த பிள்ளைங்க எல்லாமே செஞ்சு பேசி காட்டினாங்க. ரொம்ப வாழ்த்துகளுக்கு உரியது. இதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பெற்றோர்களுக்கும் நாம ஒரு பெரிய வாழ்த்தையும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கு பெற்றோர்கள் தான் பெரிதும் காரணமா இருக்காங்க, அந்த குழந்தைகளை வழி நடத்திக்கிட்டு. அதனால பெற்றோர்கள் அத்தனை குழந்தைகளினுடைய பெற்றோர்களுக்கும்
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த பிள்ளைகளை மேல மேல கொண்டு வர்றதுக்கு இந்த வாழ்த்துக்கள்லாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்க எப்பவுமே பிரமிப்பாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டும் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா இது இருந்தது. ஸ்டீபன் சாருக்கும் இதுவரைக்கும் வாழ்த்துகள் வழங்கிய எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த தளத்துக்கு நன்றி. இது இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். இந்த குழந்தைகள் தினத்துல அடுத்த ஆண்டு குழந்தைகள் தினம் எப்படி நடக்க போகுதுன்னு இப்பவே நான் எதிர்பார்க்கிறேன். இந்த தடவை வெறும் பேச்சோட இருக்கு, அடுத்த தடவை இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி மேடம். வாங்க சக்கரமணி சார், மைக் ஆன் பண்ணுங்க சார். மீண்டும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஸ்டீபன் சார் நல்ல அருமையாக வடிவமைத்து கொண்டு வந்திருக்கார். அதற்கு உறுதுணையாக ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அனுப்பி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஆக்கி கொடுத்ததற்காக ஆசிரியர்களுக்கும் அந்த கலந்து கொண்ட சிறார்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கடைசியாக பேசுகிற இந்த 11 கொஸ்டின் 2 பேரும் எழுதின கவிதைகள் உண்மையிலேயே அவர்கள் அதை கொடுத்த முன்னோட்டம், அதன் பிறகு அவர்கள் அதை தொகுத்து சொன்ன விதம், அவர்கள் எழுதிய கவிதைகளை வாசித்த விதம் அனைத்தும் நம் அனைவரையும் கவர்ந்த ஒரு விஷயம். பார்ப்பதற்கு இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் மிக ஆழமாக பதிந்து விட்டது. மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது சரிகா என்ற குழந்தை சுற்றுச்சூழலில் குறிப்பாக நீர் மேலாண்மை பற்றி அழகாக சொன்னார்கள். இந்த குழந்தைகளுக்கு இந்த விழிப்புணர்வு வந்திருப்பதற்கு வாழ்த்துகிறேன். முதலாவது பேசிய அந்த ராகவி என்ற குழந்தை உடைக்க வேண்டிய விதிகள் என்கிற ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு கலீல் ஜிப்ரான் சொன்ன அந்த மேற்கோளோடு ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த முற்போக்கு கருத்துக்கள், இந்த இளம் வயதில் அந்த பிள்ளைகளுக்கு இந்த முற்போக்கு கருத்துக்கள் எல்லாம் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. இது இது உண்மையிலேயே இது வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம். அது சொன்னது காந்திஜி சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார்கள். அந்த சிறுமி எந்த பெண்கள் நகை போட்டுக்கொண்டு இரவில் எந்த நேரம் போனாலும் அப்படிப்பட்ட இருப்பது அது சுதந்திரத்தை, அது நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை உணர்வோம் என்று காந்திஜி சொன்னதை எல்லாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். பாலினம் சேர்ந்து தன்னுணர்வு இருப்பதை அதை இருக்க வேண்டும்தான். அதே நேரத்தில் அதை ஒரு இதுவாக காட்ட வேண்டாம், அது வேறுபாடு காட்ட வேண்டாம். நகைகள் போட்டு அதை நாங்க இதுதான் செய்யணுன்றதெல்லாம் காட்ட வேண்டாம். இதை வேண்டி நாங்க எங்களுடைய நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் சில துஷ்ட புத்தி உள்ளவர்களுக்கெல்லாம் இது ஒரு இதுவாக இருக்கும். அந்த பெண் நல்ல சரியான கருத்துக்களை, அந்த பெண் குழந்தைகளுக்கான சரியான கருத்துக்களை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த குழந்தைகளோடு கலந்து கொண்டிருக்க பெற்றோர்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றி. முடிச்சுக்கலாமா சார்? மகிழ்ச்சி. ஒரு நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்ற இதுவரைக்கும் எதிர்பார்ப்பு எனக்கு இந்த மாலை பொழுது வரை இல்லை. ஏன்னா நான் பலரை தொடர்பு கொண்டு பல குழந்தைங்களுக்கு பண்ணேன். அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட என்ன தலைப்புல பேச போறாங்கன்னு ஒரு நேராவே கேட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்யலாம்னு நினைச்சேன். அது நடக்கல. அப்புறம் பிறகு என்ன பண்ணேன்னா, நான் அவங்க என்ன பேசுறாங்களோ பேசிட்டோன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவங்க போட்டோ கூட வாங்காத வெறும் குழந்தைங்கள்னு போட்டேன். நான் எதுவுமே வராத, என் கைக்கு வராத இருந்தது. அப்புறம் இறுதியா இன்றைக்கு வந்த நேற்று பேர்கள் மட்டும் வந்தது, படங்கள் வரல. அப்புறம் படங்கள் வந்தது, என்னால போட முடியல. போஸ்ட் படங்கள் இல்லாத குழந்தைகள் மட்டும் பேரை போடாத போட்டேன். ஆனா ரொம்ப சிறப்பா எல்லா குழந்தைங்களும் பேசினாங்க. அந்த எல்லா குழந்தைகளும் பேசுறதுல தொடக்கமும் முடிவும் முத்தாய்ப்பா அமைஞ்சது. மற்ற பிள்ளைகளும் ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்புல தைரியமா தெளிவா அந்த கருத்தை சொன்னாங்க. ஒரு பேச்சுன்னா அந்த பேச்சுல நம்மளோட சத்தம், நம்ம எந்த அளவுக்கு குரல் வளம் ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைங்களுக்கு இந்த எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல குரல் வளம் இருந்தது. அந்த குரல் வளமும் குரல்ல நாம எப்படி பயன்படுத்தணும், இந்த வாய்ஸ் மாடுலேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த வாய்ஸ் மாடுலேஷன்
ரொம்ப அருமையா இருந்தது பிள்ளைகளுக்கு. இவர்களை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஒரு அருமையான முன்னேற்பாடு. நம்ம முதல்ல நம்ம வந்து முத்துராஜா சார் அவர்கிட்ட தான் கேட்டேன் நானு. அவர் எல்லாரையும் தொடர்பு கொண்டதுல முத்துராஜா சார் தான் முன்னாடியே வந்து நம்ம குழுல இருக்கிற முத்துராஜா சார், அவர் பிரின்சிபலா இருக்காரு. அவரு பள்ளியில இருந்து 2 குழந்தைங்களை அமைச்சாரு. பிறகு நம்ம சித்ரா பழைய இதுல இருக்காங்க, அவங்க வந்து 2 பிள்ளைகளை அமைச்சாங்க. தேவேந்திரன் வந்து இந்த இரட்டையரை அனுப்புன தேவேந்திரன் என்னுடைய நண்பர் மினர்வா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதுல வச்சிருக்காரு நம்ம ஓட்டேரியில. அவர்கிட்ட சொல்றப்ப அவர் தான் அந்த ஸ்கூல் அவரோட கரஸ்பாண்டன்ட், என்னோட ரொம்ப நீண்ட கால நண்பர். அவர் அனுப்புனது தான் நீர் மேலாண்மை, உணவு மதிப்பு, இவங்க 2 பேர் பேசுது. ஸோ என்னோட நண்பர் திரு பன்னீர்செல்வம் அவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நேரத்தில் 2 அருமையான குழந்தைகள் அமைச்சாங்க. நல்ல ஒரு உரையா மட்டும் இல்லாத ஒரு நல்ல நிகழ்ச்சியாகவும் இது நடந்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எல்லாருக்குமே மகிழ்ச்சி இருக்கு. நாம ஒருவரும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்கும் அப்படின்றதுல மிக சிறப்பா நடந்தது. 5 ஆண்டு கால கழிச்சு 6வது ஆண்டுல தான் நாம இந்த குழந்தைகள் தினத்தை பத்தி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோன்றதுதான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த எதுவான ஏற்பாடும் பண்ணல. ஸோ இது பண்ணது நல்லா நடந்திருக்குதுன்றதுல வெறும் மகிழ்ச்சியா இருக்குது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஏற்பாடு செய்து கொடுத்த குழந்தைகளை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். பின்னோட்டம் கொடுத்த அருமையான அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார், மிக அற்புதம்.